பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். எங்களோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தகப்பன், நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. பரிசுத்தரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரிய தாகத்தோடு ஆத்தும பசியோடு வந்திருக்கிறோம். நீர் பேசும் ஐயா, நீர் பேசும். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே தேரும்படியான வார்த்தைகளை எங்களுக்கு பேசி அனுப்பும் தகப்பனே. மனுஷ சத்தம் அல்ல தெய்வமே. பிதாவே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தாவே எங்கள் செவிகளை திறந்தருளும். உள்ளத்தை திறந்து காத்திருக்கிறோம். இந்த தியானத்துக்கு தடையாக எந்த இருளின் ஆதிக்கமும் குறுக்கிடாதபடிக்கு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் ஒரு மனதாய் கடிந்து கட்டுகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்றதை நான் பாடும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் ஏதோ பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில இன்னுமாய் செய்ய போகிறார், இதுவரைக்கும் செய்ததை காட்டிலும். ஏன்னா எவ்ரிடே இஸ் அ காட் ஆஃப் சர்ப்ரைசஸ். சர்ப்ரைஸை கொடுக்கணும்னு ரொம்ப பிரியப்படுவார் அவர் பிள்ளைங்களுக்கு. அதனால கர்த்தர் பழசு செய்யவே மாட்டார். அதனால தான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்னு சொன்னார். அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. உன் பிரச்சனையும் நினைக்காத, நான் கொடுத்த பழைய ஆசீர்வாதத்தை நினைக்காத. எவ்ரிடே இட்ஸ் அ நியூ பிளெஸிங் ஃபார் யூ. ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருகிற தெய்வம். பழச நேற்று வாங்கின ஆசீர்வாதம் இன்னைக்கு அவர்கிட்ட கிடையாது. இன்னைக்கு அதை விட பெட்டர், அதை விட பெஸ்ட். அண்ட் இட்ஸ் அ ஃப்ரெஷ் நியூ பிராண்ட் நியூ பிளெஸிங். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம் தேவன் அவர்கிட்ட பொங்கி வழியுதுங்க ஆசீர்வாதம். நம்ம பாக்கியம் பெற்ற ஜனம் அவரை தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கென்று நம்ம பார்க்கவிருக்கிற வேதத்தின் ஒரு பாத்திரம் பாருக். பாருக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அந்த பாருக்? எரேமியா தீர்க்கதரிசியோட கூட இருந்தவர். தீர்க்க தரிசனம் அவர் சொல்ல 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 இவர் சுருளில் எழுதி ரெக்கார்ட் பண்ண ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த பாருக்கை தியானிக்கிறோம் அப்படின்றத இந்த தியானத்தின் முடிவில் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா? வேதத்தில் பதிவாக இருக்கிற விசுவாச வீரர்களும் சரி, அக்கிரம செய்கைக்காரர்களும் சரி, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களும் சரி, எல்லாருமே இந்த மணவாட்டி சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு உதாரணங்கள். ஸோ எங்கேயுமே போய் தேட வேண்டாம். எங்க எது நல்லது எது கெட்டது எல்லாமே இங்க இருக்கு. கர்த்தருக்கு விரோதமாய் செய்தால் என்ன பலாபலன், கர்த்தரோடு இணைந்து செய்யும் பொழுது என்ன தயவு, இது எல்லாமே வேதத்துல பதிவாயிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த மனிதரை நம்ம தியானிக்க போகிறோம், பார்க்கலாம். இவரை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அநேகமாக இவரை குறித்து பதிவு பண்ணியிருக்கு. ஏன்னா he was journeying, he was traveling along with ஜெரமையா. எரேமியா எங்கே இருந்தாலும் எப்போ தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் பாருக்கை கூட வைத்து அதை ரெக்கார்ட் பண்ணுவதற்கு அவர் வைத்திருந்தார். பார்க்கலாம். எரேமியா 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 வரை நான் வாசிக்கிறேன். எரேமியா 36 வசனங்கள் 1-6. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தகச் சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளிலே எழுதினான். பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ
நீ உள்ளே பிரவேசித்து உன் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்திலே உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களிலிருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. இவ்வளவுதான். இது பாரூக்கை பற்றி பாரூக் எப்படி எரேமியா யூஸ் பண்ண ஆரம்பித்தார்ன்ற ஒரு இன்ட்ரோ வசனமாக தான் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதுல 5ஆம் வசனத்துல எரேமியா ஐயா சொல்றத பார்த்தீங்கன்னா, நான் அடைக்கப்பட்டவன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, எரேமியா 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவாலயத்துல இருந்து கர்த்தருடைய கோபாக்கினையை எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் பேச வைக்கிறார். தீர்க்கதரிசி பேசுறது தான், அவரா ஒன்றும் சுயமா பேசல. அவருக்கு எங்கிருந்து அவ்வளோ ஞானம் வந்துட போகுது? ஒரு மனிதனுக்கு, தேவனை அறிந்த ஜனத்துக்கு நியாயமாய் செயல்படுகிறவர் யார்? கர்த்தாதி கர்த்தா, ஞானத்தின் உறைவிடம் அவர். அப்ப எரேமியாவோட பேசி கொண்டிருக்கிற தெய்வம் இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களை பேசி கொண்டிருக்கிறார். அக்கிரமம் செய்யும் போது இந்த கோபாக்கினை இருக்கு, அதுல இருந்து நீ திரும்ப நீனா என்னை நோக்கி பார்த்தீனா உனக்கு இவ்வளவு இரக்கம் இருக்குன்றத ரெண்டுத்தையும் தான் பேச வைக்கிறார். ஆனா அந்த அக்கிரம செயல்களை குறித்து எரேமியா சொல்லும் பொழுது அங்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லை. ஆக இங்க சரியான ஆதாரம் இல்லை. அதுதான் காரணம் எரேமியாவை he was prohibited from entering into the temple. ஆலயத்துக்குள்ள போவதற்கு அவர் தடை பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு தான் அறியப்படுகிறது. இன்னொரு காரணமா என்ன நினைக்கிறோம்னா, இவர் ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனுஷன். சரியா? எங்க போகணும், என்ன பேசணும், கர்த்தர் எப்போ சொல்லும் பொழுது எங்க போய் என்ன செய்யணும் அப்படின்றத ஆவியானவர் நடத்தப்படுகிற படியினாலே ஒருவேளை கர்த்தர் கூட சிறிது காலம் அதை தடை பண்ணி இருக்கலாம். இல்லை அங்கிருந்த அந்த காலகட்டங்களில் இருந்த ராஜா கர்த்தருடைய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு மனிதன் வாயில கேட்டதை மனித வார்த்தையாகவே பார்த்து கூட அவரை தடை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஆனா அடிப்படையா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்துல ஆலயத்துக்குள்ள பேசின எரேமியா இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறார். இதுக்கு இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு காரணங்களா இருக்கலாம் என்பதுதான் கருதப்படுகிற விஷயம். ஆனா அல்டிமேட்டா நம்ம புரிந்துக்க வேண்டிய விஷயம், இங்கு எரேமியா தேவாலயத்துக்குள்ள போக முடியாத நிலையில இருக்கும் பொழுது ஒரு மனிதனை கர்த்தர் காண்பிக்கிறார். அவர்தான் பாரூக். இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ இந்த பாரூக் என்றால் பிளெஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பாரூக் யாரு? இவருடைய பின்னணியம் என்ன அப்படின்னா, இவர் இங்க போடப்பட்டிருக்க 4ஆம் வசனத்துல நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான் என்று. அப்போ இவங்களோட தகப்பனார் பேர் என்ன? நேரியா. நேரியா என்றால் லேம்ப் ஆஃப் காட், லைட், கர்த்தரின் விளக்கு, ஒளி என்று பொருள். இந்த நேரியாவுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இவர் வேதாகமத்தில் பண்ணாருன்றத அதிகமாக இதில் பார்க்க முடியல. ஆனால் ஒரு அடிக்கோடிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துல நேரியாவை நேரி என்றும் அழைப்பார்கள். அப்போ அந்த நேரியினுடைய நிலை என்ன? லூக்கா 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா செராயாவின் குமாரன், ரேசா செருபாபேலின் குமாரன், செருபாபேல் சலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன். இது யாருடைய வம்சாவளியை குறித்து பேசப்படுகிறதுனா, அன்னை மரியாளுடைய வம்சாவளியை குறித்து பேசப்படுகிற விஷயம். இப்போ இந்த நேரியாவை குறித்து நம்ம நிறைய ஆராய்ச்சியில் நம்ம இந்த புத்த வாக்கியத்தெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இல்லை. அவரை பற்றி நிறைய வசனங்கள், ஒரு 10 வசனத்துக்கு மேலே இருக்குது எரேமியால. என்னன்னு போடப்பட்டிருக்குன்னா, நேரியாவின் மகன் பாரூக், நேரியாவின் மகன் பாரூக். அப்படின்னா பாரூக்கின் தகப்பனார்னு மாத்திரம்தான் நமக்கு தெரியுது. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல தான் தெரியுது மரியன்னையின் வம்சாவளியிலே இருக்கிற ஒருவர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலே வந்த ஒரு மனிதனாய் நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க, சரிங்களா? இவருடைய சகோதரன் யார் என்ன? செராயா என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதர். சரியா? யாருடைய சகோதரன்? பாரூக்குடைய சகோதரன். புரியுதுங்களா? பாரூக்கை பத்தி தியானிக்கிறோம். பாரூக்குடைய தகப்பனார் பேர் நேரியா, பாரூக்குடைய சகோதரன் பேர் செராயா. இந்த செராயா என்றால் பிரின்சஸ் ஆஃப் காட், லார்ட்ஸ் பிரின்ஸ், இறைவனின் இளவரசன். இவர்
இவர் எப்படிப்பட்ட ஒரு தகுதியில் இருக்கார் அப்படின்னா, எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்றத இவங்களை பற்றி சொன்ன பிறகு நான் சொல்கிறேன். இந்த செராயாவுடைய நிலை என்னன்னா, சிதேக்கியா அரசன், யூதாவின் அரசனாகிய சிதேக்கியாவின் காலத்தில் அரண்மனையிலே அரண்மனை காரியஸ்தனாக இருந்ததாக நம்ம வேதாகமத்தில் பதிவாகி இருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கோம். NKJVலையும் RSVலையும் ESVலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செராயாவை குவார்ட்டர் மாஸ்டர் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஆனால் அமெரிக்கன் வெர்ஷனில் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஆம்பிளிஃபைட் பைபிள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை ஷெம்பர்லியன்னு போடப்பட்டிருக்கும். ஷெம்பர்லியன். இப்போது ஷெம்பர்லியன் அப்படின்னா அரண்மனை விசாரிப்புக்காரர், அரண்மனை காரியஸ்தர். அரண்மனை காரியஸ்தர்னு சொல்லும் பொழுதே அவருடைய பொறுப்புகள் என்னன்றது அந்த வார்த்தையிலே அடங்கிறது. அரண்மனையிலே ராஜாவின் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லா அரண்மனைக்கான எல்லா காரியங்களையும் விசாரிக்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறார். ஆனால் குவார்ட்டர் மாஸ்டர்னு சொல்லி ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. அந்த குவார்ட்டர் மாஸ்டர் என்னன்னா, இராணுவ படை கப்பல் படையில் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டின் அதிகாரி. அது என்னன்னா, முதல்ல இராணுவ படையில் அவங்க பேர் குவார்ட்டர் மாஸ்டர் அடைக்கினா, இராணுவ படையில் அவங்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பராக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, யுத்த வீரர்கள் தங்கும் இடம், அந்த கூடாரம், எஸ், அந்த அந்த அவங்க தங்குற இடங்கள், அந்த கேம்பை எங்கே போடணும், ரைட், கேம்ப், அந்த கேம்பை எங்கே போடணும், எங்கே போட்டால் கரெக்டாக நம்ம யுத்தத்துக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது அவங்க தங்குற வீரர்களுக்கான எல்லா தேவைகள், சாப்பாட்டிலேருந்து தண்ணியிலேருந்து மாற்று துணியிலேருந்து அவங்க யுத்தத்துக்கு தேவையான போருக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களும் எதுவுமே கேட்கும்பொழுது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இது எல்லாம் இராணுவ படையின் குவார்ட்டர் மாஸ்டருக்கான பொறுப்புகள். ஆனால் கப்பல் படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் குவார்ட்டர் மாஸ்டர் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கிய பணி என்னன்னா, கப்பல் போகிற பாதையை சரியாக பார்த்து நுணுக்கமாய் சொல்லணும். எங்கே ஆபத்துகள் இருக்குது, எப்படி போகலாம், ரூட் போட்டு கொடுக்கணும். போகிற ரூட்டில் என்னென்ன இடையூறுகள் இருக்குது, அதையெல்லாம் எப்படி நம்ம டீவியேட் பண்ணி போகலாம். ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இந்த குவார்ட்டர் மாஸ்டர் இந்த கப்பற்படையில் இருக்கிற மனிதனுக்கான உத்தியோகங்கள், பொறுப்புகள். அடுத்தது இந்த பாரூக்கினுடைய தகப்பனாரை பார்த்துட்டோம் நேரியா. செராயா அவருடைய பிரதர்னு பார்த்துட்டோம். மூன்றாவதாக அவருடைய பாட்டனார் யாருன்னா மாசேயா. இந்த மாசேயாவை பற்றி வேதாகமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 மாசேயா போடப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மாசேயா என்றால், முதலாவது மாசேயாவுக்கு என்ன அர்த்தம்னா, யாவே ரெஃப்யூஜ், யெகோவா தேவன் என் அடைக்கலம், அவரே அடைக்கலம். அதுதான் அவருடைய பேருக்கான அர்த்தம். இந்த மாசேயாவை குறித்து நம்ம 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 18-20 பார்த்தோம்னா, தாவீது லேவியரில் ஒருவராகிய மாசேயா தேவனுடைய பெட்டியை சுமப்பதற்கு நியமித்த ஒரு மாசேயா, தேவனுடைய பெட்டியை சுமப்பதற்கு நியமித்த ஒரு லேவியின் கோத்திரத்தில் இருந்த ஒரு மனிதன் பெயர் மாசேயா. இது ஒரு மாசேயா நம்ம பார்க்குறது. ரெண்டாவது 2 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆசாரியனாகிய யோய்தா என்ன பண்ணுறாரு, யோவாசை அரசனாக அமைக்கிற அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு 5 குழுக்களை அவர் நியமிக்கிறார். யோய்தா, ஆசாரியனாகிய யோய்தா யோசியாவை அரசனாக அமைப்பதற்கு அவருக்கு ஒத்துழைக்கும்படியாக 100 பேர் கொண்ட ஒரு 5 குழுக்கள் அவர் உருவாக்குறார். படையல்ல குழுக்கள். அந்த 5 குழுக்கள்ல இருக்கிற ஒரு குழுவின் தலைவனாக 5 குழுக்களுக்கும் 5 தலைவர்கள் நியமித்தார். அதுல ஒரு தலைவனாக ஒரு மாசேயாவை இந்த யோய்தா ஏற்படுத்துகிறார் என்பதை 2 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. மூன்றாவது மாசேயா, இது வேற ஒரு மனிதர். 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆகாஸ் ராஜாவின் குமாரன் மாசேயா. இவன் சிக்ரியினால் கொல்லப்பட்டான்.
சரிங்களா? ஸோ இந்த மாசையா வந்து ஒரு ஆகாஸ் அரசனுடைய குமாரனா நம்ம அறியப்படுற ஒரு மனிதன். 4வது மாசையா 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு யோசியாவினால் அனுப்பப்பட்ட மாசையா. இவர் நகர தலைவனாக இருந்தவர். நகர தலைவன்னா கேப்டன் ஆஃப் த சிட்டி, இல்லைனா சீஃப் ரூலர், இல்லைனா கவர்னராக இருந்த மாசையா. இவருடைய இந்த குறிப்பு எங்க இருக்குன்னா 2 நாளாகமும் 34:8. தேவனுடைய ஆலயத்தை யோசியாவினுடைய முதல் பணியை, அரசனாக வந்த முதல் பணியை தேவனுடைய ஆலயத்தை புனரமைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய பணி. அந்த புனரமைப்புல நிறைய பேர்ல நிறைய வேலைக்கு ஈடுபடுத்தினாரு. அதுல இந்த மாசையா வந்து கவர்னரா, சீஃப் ஆஃப் த சிட்டி, சீஃப் ரூலரா அவர் நியமிக்கப்படுகிறார். இதை குறித்து கொள்ளுங்கள். எரேமியா 5வது மாசையா, எரேமியா 21ஆம் அதிகாரம் வசனம் 1, 37, 3 இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பனியா என்கிற ஆசாரியனின் தகப்பன் செப்பனியா என்கிற ஆசாரியனுடைய தகப்பனாகிய அவனுடைய பெயர் மாசையா. ஸோ இப்போ நம்ம 5 மாசையாவை பார்த்துட்டோமா? 6வதாக எரேமியா 29, 21 கள்ள தீர்க்கதரிசி சிதேக்கியாவின் தகப்பன். ஸோ இவங்க 5 பேருமே வித்தியாசமான மனிதர்கள். இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா? 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 18, 20 தாவீதால் தேவனுடைய பெட்டியை சுமப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஆசாரியனாகிய மாசையா. 2 நாளாகவும் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோய்தா ஆசாரியனால் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 100 பேர் அந்த குழுக்கள் இருந்தாங்க. அந்த குழுக்களை மேனேஜ் பண்ணும்படியாக 5 தலைவர்களை நியமித்தார் யோய்தா ஆசாரியன். அந்த தலைவர்கள் ஒருவராக நியமிக்கப்பட்ட ஒரு மாசையா. சரிங்களா? இந்த மாசையாவும் வேற. 3வது அகாஸ் ராஜாவின் மகனாய் கருதப்படுகிற ஒரு மாசையா. அவன் கொல்லப்பட்டுட்டான். ஓகேங்களா? அந்த ஆள் முடிஞ்சா போச்சு. இப்ப 4வது மாசையா யாரு? தேவனுடைய 2 நாளாகமும் 34:8 தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு யோசியாவினால் அனுப்பப்பட்ட ஒரு நகர தலைவன், கவர்னர், அந்த மாசையா. 5வதாக செப்பனியா என்கிற ஆசாரியனின் தகப்பனாய் பார்க்கப்படுகிற ஒரு மாசையா. அவருடைய பதிவு எங்க இருக்குன்னா எரேமியா 21, 1, 37, 3 வசனங்களை அதை பார்க்க முடியும். 6வதாக பார்க்கப்படுகிற மாசையா கள்ள தீர்க்கதரிசி சிதேக்கியாவின் தகப்பன். இப்போ 7வதாக ஒரு மாசையா, அது எரேமியா 32, 12 அப்புறம் எரேமியா 51, 59 இங்க குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த மாசையாவும் 2 நாளாகவும் 34:8 குறிப்பிடப்பட்டிருக்கிற மாசையாவும் ஒரே மாசையா என்று அறியப்படுகிறார்கள். அது என்னன்னா அந்த 2 நாளாகவும் 34:8 அவருடைய பணி நகர தலைவன், கவர்னர். ஸோ நேரியாவுடைய தகப்பனார் மாசையா, பாருக்குடைய பாட்டனார் மாசையா. சரிங்களா? இந்த மாசையாவுடைய பொறுப்பு என்ன? கவர்னர், சீஃப் ஆஃப் த சிட்டி, நகர தலைவனாய் அவர் கருதப்படுகிறார். இப்போ பாருக்குடைய தகப்பன் யாருடைய வம்சாவளியிலே அவருடைய பேர் பதிவாயிருக்கு நம்ம பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வம்சாவளியிலே பேர் பதிவாயிருக்கிறத பார்த்துருக்கோம். அதுதான் மிக மிக உன்னதமான ஒரு நிலை. 2வது பாருக்குடைய சகோதரனுடைய நிலை என்ன? ராஜாவுடைய அரண்மனை காரியதர்சி. இன்னொரு பொறுப்பாக நம்ம வேதாகமத்தில் பதிவாயிருக்கிறது குவார்டர் மாஸ்டர், படைத்தலைவனாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு அஃபிஷியல் ரேங்க். அடுத்தது பாருக்குடைய பாட்டனார் மாசையா, அவரும் ஒரு அஃபிஷியல் ரேங்க். எந்த ரேங்க்? கவர்னர். இப்போ பாருக்குனுடைய பேக்ரவுண்டை பார்த்துட்டிங்களா? எப்படிப்பட்ட ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலியிலேருந்து இந்த பாருக் வந்திருக்கிறார். இவர் என்னவாய் கருதப்படுகிறார்னா, ஆராய்ச்சியில் இவர் எப்படி இல்லை சொல்கிறாங்கன்னா, டைட்டில் கொடுக்குறாங்கன்னா, ஹீஸ் அ ஜூவிஷ் அரிஸ்டோக்ராட்டாம். அப்படி மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் சமூகத்தில், சமுதாயத்தில் ஒரு உயரிய நிலையில் இருந்த பாரூக் ராஜ அரண்மனையில் எந்த பொசிஷன் வேணால் கிடச்சிருக்கலாம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்றத எழுதுகிற ஒரு மனிதனாய் தன்னை அடக்கி கொண்டிருக்கிறார்.
இதுதான் பாருக்குடைய தன்மை. சரிங்களா? இது முதலாவது ஒரு விஷயம். இரண்டாவதாக நம்ம பாருக்கை பற்றி பார்த்தோம்னா, அவருடைய சகோதரன் செரையாவை தெய்வம் எப்படி உபயோகப்படுத்தினாலும் நம்ம தொடர் தியானத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருக்கை குறித்து பார்த்துருவோம். பாருக் வேதாகமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 பாருக்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 4-5 பாருக்குகள் நினைக்கிறேன், சரியா தெரியலை. பட் நான் அனலைஸ் பண்ணதில் தியானித்ததில் ஒரு 4 பாருக், அதில் இந்த பாருக்கும் ஒருத்தர். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 3 பாருக்குகள் குறித்து நம்ம பார்க்குறோம். இவங்க 3 பேருமே 3 விதமான மனிதர்கள், 3 வித்தியாசமான மனிதர்களாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் இவங்க 3 பேருடைய காரியமும் என்னன்னா, நெகேமியா 3:20 ஒரு பாருக், நெகேமியா 10:6 ஒரு பாருக், நெகேமியா 11:5 ஒரு பாருக். இந்த 3 பேருமே எருசலேம் மதில்களை எழுப்புவதற்கு நெகேமியாவோடு ஏதோ ஒரு விதத்திலே தங்களை இணைத்து கொண்ட பாருக்குகளாய் இருந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆனா நம்ம இப்ப பார்க்கிற பாருக்குக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் வேற. இவர் எரேமியா தீர்க்கதரிசியோடு இருந்தவர். இவர் எரேமியாவுக்கு எப்படிப்பட்டவராய் இருந்திருக்கிறார்? அவர் ஒரு ஸ்கிரைபா, எரேமியாவுக்கு செக்ரட்டரியா, எரேமியாவுக்கு நெருக்கமான நண்பனாய் இருந்திருக்கிறார். இப்ப இந்த 3 விஷயங்கள் அடிப்படையில் எப்படி இந்த பாருக் ஸ்கிரைபா போனதுக்கு ஒருவேளை கர்த்தர் காட்டி இருக்கலாம். கர்த்தர் ஞானத்தை கொடுத்து எரேமியாவை சூஸ் பண்ண சொல்லி இருக்கலாம். சரிங்களா? அந்த டைரக்ஷன்ஸ்லாம் நமக்கு இங்க இல்லை. பட் அவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு எழுத்தராய் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்தது, அவர் காரியதரிசி, செக்ரட்டரியாக அவர் இருந்ததாக பார்க்க முடிகிறது. மூன்றாவது, எரேமியா தீர்க்கதரிசிக்கு நெருக்கமான நண்பனாக பார்க்க முடிகிறது. இப்போ முதலாவது, எரேமியாவுக்கு பாருக் ஒரு காரியதரிசியாய், ஒரு செக்ரட்டரியா இருந்தார். செக்ரட்டரின்னா இத்தாலிய, அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகா அந்த வார்த்தைன்னா, லாட்டின் வேர்ட் செக்ரட்டேரியஸ் என்ற வார்த்தையிலிருந்து ஆரிஜினேட் ஆச்சு. அங்கேருந்து தான் அது எடுக்கப்பட்ட ஒரு பிரிக்க ஆங்கிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கான்ஃபிடென்ஷியல் ஆஃபீஸர். இரண்டாவது அர்த்தம் ஒன் ஹூ இஸ் என்ட்ரஸ்டட் வித் சீக்ரெட்ஸ். காரியதரிசி சும்மா லேசான ஒரு வேலை இல்லை, சகல ரகசியங்களையும் உட்கொண்டு என்ன தன்னுடைய அதிகாரிக்கு அடங்கி அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. என்ட்ரஸ்ட் பண்றாங்க அந்த காரியதரிசி மேல. அந்த ஆள் வாயிலிருந்து ஒரு ராஜ ரகசியங்களும் வெளியே போகவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை எரேமியாவுக்கு தேவன் இந்த பாருக்கை இணைக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், 2 நாளாகமம் 34:14-18 வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. 2 நாளாகமம் 34:14-18. ஒரு 14-18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். இது என்ன ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, யோசியா ராஜாவான பின்பு முதலாவது அவன் செய்த காரியம், அங்க ஆகாத காரியங்கள் செய்யப்பட்டு வந்தது. அங்க பாகாலுக்கு பலியிட்டாங்க, அசுத்தமான காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. அதையெல்லாம் ஆராதனையா அவங்க கருதுனாங்க. ஸோ இதெல்லாமே தெய்வத்துக்கு விரோதமான செயல். இந்த யோசியாவை ராஜாவாக உருவாக்கி வைத்து யோசியா எல்லாருக்கும் ஒரு உத்தரவை கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை புனரமைக்கணும்னு சொல்லிட்டு அங்க காணிக்கை வாங்குவதும் அந்த பணத்தை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை புனரமைப்பதற்காக எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசேயினால் தேவன் கொடுக்கப்பட்ட காணிக்கை நிமித்தமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் இது எல்லாவற்றையுமே அவங்க நினைவு கூர்ந்து ஒரு காரியத்தையா செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆலய புனரமைப்புல. அப்படி செய்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் இங்க 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது, அதாவது இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தாரு யோசியா. ஜனங்க கொண்டு வந்து அவங்கவுங்க பங்கு போடும்பொழுது காணிக்க பெட்டியில அது எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அதை இன்னாருக்கு, அதாவது கார்பெண்டருக்கு இவ்வளோ,
பொண்ணுனால் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறவனுக்கு அவங்க யாரு? ஆசாரியர்களுக்கு இவ்வளோ. இந்த மாதிரி ஒவ்வொரு பணிக்காக நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு குழுக்கு இந்த கர்த்தருடைய பெட்டியில கொடுக்கப்பட்ட ஜனங்களுடைய பணத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசாரியன் கரத்துல கொடுத்திருந்தார். அப்போ அந்த பணங்களை போய் அந்த பெட்டியில கலெக்ட் பண்ணும் பொழுது என்னத்தை பார்க்கிறார்? மோசையை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்க எப்படி இருந்திருக்கு? ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ கண்ணில் படாம தூசி தும்பு படிஞ்சு அத பிரமாண புஸ்தகமே தெரியாத விதமா ஒரு குப்பையா இருந்திருக்குது. மோசேயினால் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை, அந்த பிரமாண புஸ்தகங்களை அவர் கண்டுபிடித்தார். அதை கண்டுபிடித்ததும் என்ன செய்தார்? அதுதான் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, சம்பிரதினா செக்ரட்டரி, சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையிலே கொடுத்து சாப்பான் என்ன செய்கிறான்? சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்துக்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். காரியதரிசி செக்ரட்டரியினுடைய வேலை என்னன்னா, ராஜாவினால் நியமிக்கப்பட்ட அனைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அனைத்து செயல்களும் சரியா எல்லாரும் செய்யறாங்களா? யார் என்ன செய்தாலும் என்ன வேணும்னாலும் அங்க செக்ரட்டரிட்ட ரீச் ஆகணும். செக்ரட்டரி போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் ராஜாவை. இங்க பாரூக்கை எரேமியாவின் செக்ரட்டரியா நம்ம பார்க்கிறோமே. அப்போ இந்த பாரூக்கை ஏன் தியானிக்கிறோம்? நீங்களும் நானும் ராஜாவினால் நியமிக்கப்பட்ட சம்பிரதிகள், செக்ரட்டரிஸ். நம்முடைய பேக்ரவுண்ட் என்னவா இருக்கலாம்? கவர்னரா இருக்கலாம், நம்ம பாட்டேன். பெரிய ராஜாவுடைய பிள்ளையா இருக்கலாம் என் தகப்பனார். என்ன பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கலாம் என் கூட பிறந்தவங்க. ஆனா நான் யார்? அதையெல்லாம் தாண்டி ஒரு உயரிய ஸ்தானத்திலே கர்த்தர் என்னை வைக்கிறார். அவருடைய சம்பிரதி என்று அவருடைய செக்ரட்டரி. We are secretary to God. எவ்வளவு ஒரு உன்னத நிலை! லேசா கிடைக்குமா இந்த ஸ்தானம்? செக்ரட்டரினா என்ன அர்த்தம்? Confidential person. He is entrusted to hold all secrets. எல்லா தேவ ரகசியங்களையும் கர்த்தர் உங்களை நம்பி கொடுக்கிறார். இதை நாம எப்படி யூஸ் பண்றோம்? என்னத்தையோ தேடி எடுக்கும் போது கையில கிடைச்ச மோசேயினால் கொடுக்கப்பட்ட பிரமாண புஸ்தகத்தை எடுக்கிற மாதிரி இதை எடுத்துட்டோமா? யோசிப்போமே. இதுதானே வாழ்க்கை. இதுல தானே எல்லா பதிலுமே இருக்கு. அப்போ சம்பிரதியாய் பாரூக்காய் பரலோகம் யாரை இன்றைக்கு பார்க்கிறது? உங்களை பார்க்கிறது அருமையானவர்களே, உங்களை பார்க்கிறது. இந்த சம்பிரதி என்ன செய்தான்? இந்த சாப்பான் என்ன செய்தான்? சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போய், ஒரு நாள் வரும் இதை கையில ஏந்திக்கிட்டு, இது அப்போ இருக்காதே. அப்போ இதை எங்க ஏந்திக்கிட்டு போவீங்க? இருதயத்துல ஏந்திக்கிட்டு, ராஜா வரும் பொழுது அப்பா ஒப்படைக்கிறேன்ப்பா. இதை மாத்திரம் ஒப்படைக்கல, இதை சுமக்கிற உங்களையும் ஒப்படைக்கிறீர்கள் அருமையானவர்களே. ஒப்படைக்கிறேன்ப்பா. அந்த தகுதி வேணுமே. ராஜ சமூகத்துல போறதுக்கு கடைசி வரைக்கும் நான் சம்பிரதியாய் நிலைத்திருந்தால்தான் நான் அந்த தகுதிக்கு போக முடியும், அந்த நிலைக்கு போக முடியும். சம்பிரதி ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன்னா no more secrets will be entrusted to me. எந்த தேவ ரகசியமும் எனக்கு கொடுக்கப்படாது, எந்த தேவ அனுகிரகமும் எனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே எனக்கு போறோம், இந்த சம்பிரதி பதவி எல்லாம் போறோம், நான் பட்ட பாடெல்லாம் போறோம். அழைப்பு பெரிது அருமையானவர்களே, அழைப்பு பெரிது. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லை சொல்லாதீங்க. சத்ருவுக்கு முன்பாக நீங்க என்ன சொல்லணும்னா, நான் தேவாதி தேவனுடைய சம்பிரதி. உன்னுடைய ரகசியங்களை எல்லாம், நீ வீழ போகும் உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் என் ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை எதிர்த்து நிற்கவே தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் ராஜாவுடைய சமூகத்திலே நான் தேவனுடைய சம்பிரதியாய் இருக்கிறேன், அவருடைய காரியதர்சியாய் நான் இருக்கிறேன். I am the secretary for my Lord. சொல்லுங்க, இன்னையிலிருந்து சொல்லுங்க,
எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, நான் சம்பரதி, உனக்கு என்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு? என்ன தேவன் சம்பரதியா நியமித்ததுக்கு காரணமே பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறவர்களை விசாரிக்கிறதுக்கு தானே. எனக்கு எப்படி பிரச்சனை வரலாம்? எனக்கு எப்படி பிரச்சனை வரலாம்? வரவே முடியாது. நீங்கெல்லாம் தேவனுடைய சம்பரதிகள். இந்த 16ஆம் வசனத்துல சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவிடத்துக்கு கொண்டு போய் அவனை நோக்கி, ராஜாவை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்பக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல், ஆசாரியனாகிய இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நம்முடைய அறிக்கைகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே அவரை குறித்து என்னென்னலாம் அறிக்கை செய்தோம் அதெல்லாம் தேவன் கணக்கில் கொண்டு வருவார். ஆமா ஆண்டவரே, உங்களை குறித்து நான் இந்த காலங்கள் எல்லாம் நான் இப்படி உங்களை துதித்து 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 நான் பேசி இருக்கிறேன்ப்பா. அங்கதான் தெய்வம் முகமுகமாய் நம்மோடு சம்பாஷிப்பார். என்ன சொல்லுவார்? இந்தந்த தருணத்தில் எல்லாம் இவ்வளோலாம் நீ மேனேஜ் பண்ணிருக்கிய மகனே மகளே, அதுக்காக தான் உனக்கு இந்த ஸ்தானம். பூமியில உன்னை சம்பிரதையா வைத்ததுக்கான காரணம் நீங்க எருசலேமில் என்னோட வந்து வாழணும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம மேல இருக்கிற பொறுப்பு ஜாஸ்தி. உலகம் கொடுக்கிற அங்கீகாரம், உலகம் கொடுக்கிற பரிசுகள், இது எல்லாம் அழிந்து போகிறவை. நம்முடைய தகுதி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டோம். நம்ம ராஜாதி ராஜாவுடைய சம்பரதிகளா இருக்கிறோம். இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த சம்பரதி இன்னொரு காரியத்தையும் செய்திருக்கிறார். அவர் எழுத்தராய் அவருக்கு இருந்திருக்கிறார். அத ஒரு மனிதன் சாதாரணமா ஸ்கிரைப் என்ற வார்த்தை அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பரீட்சையில எழுத முடியாத பிள்ளைங்களுக்கு, கல்வியில பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு பரீட்சை எழுதுவதற்காக ஒரு உதவியாக ஒரு ஆளை நியமிப்பாங்க. அது எல்லா ஸ்கிரீனிங்கும் பண்ணி, ரைட் இவங்க பரீட்சை எழுத முடியாது, இவங்களுக்கு கல்வியில கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு ப்ராக்டிக்கலா நிறைய கத்துக்க முடியும்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கிரைபை வைப்பாங்க. இப்போ இயலாமையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வதற்காக நியமிக்கப்படுகிறவர்கள் தான் ஸ்கிரைப். சரிங்களா? பரீட்சையில உதவி செய்யறாங்க. அவங்க செய்யற உதவி பரீட்சை அட்டன் பண்ணவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியமா இருக்கணும்? உதவிகரமா, ஸ்பான்டேனியஸா இருக்கணும். சொல்ல 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 டக்குன்னு அந்த வேகத்தை அப்படியே அவங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கணும். இங்க எரேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த ஸ்கிரைப் எப்படியா இருக்காரு? தான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே நினைக்கல. சொல்ல 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 எழுதி 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 ஸ்பான்டேனியஸா எழுதி 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 சுருளாக தயார் பண்ணுகிறார். நம்ம பாருக்க விசுவாசிக்க நிழலா பார்த்துக்கிட்டு வர்றோம். சரிங்களா? அதுல முதல் பொறுப்பு நமக்கு தேவ சமூகத்துல சம்பிரதின்னு பார்த்துட்டோம். இரண்டாவது, இந்த எழுத்தர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன் எழுத்தர்களா இருக்கணும்? சுருளை உருவாக்க வேண்டும். நான் எழுதுற காரியம் தண்ணியில எழுதுன மாதிரி இருக்கக்கூடாது, காத்துல எழுதுன மாதிரி இருக்கக்கூடாது. அது என் சந்ததி சந்ததியா இயேசு வரும் வரை தேவ வார்த்தைகள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டவைகளா இருக்கணும். காலா காலத்துக்கும் தேவனுடைய வார்த்தைகளை ஒருபொழுதும் ஒருவனும் அழிக்க முடியாத அளவுக்கு அந்த எழுத்தன் அவ்வளவு திறமையாய் அதை எழுதி வைக்கணும். அது அழிவில்லாத ஒரு சுருளாய் நாம அதை உருவாக்க வேணும். அப்போ சுருளுன்னு சொல்லும் பொழுது நம்ம கடந்த தியானங்கள்லாம் சுருளை பற்றி கொஞ்சம் லேசாக நம்ம பார்த்தோம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3-4, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் எசேக்கியேல் ஒரு சுருளை பார்க்குறார். எடுத்தவங்க மாத்திரம் வாசிங்க. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3-4 மாத்திரம் பார்ப்போம். மூன்றாம் அதிகாரம், நான் தப்பா சொல்லிட்டேன். 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு. அப்படியே என் வாயை திறந்தேன்,
அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வாயிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டை கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். எப்படிப்பட்ட ஜனத்துக்கு தெய்வம் எண்ணத்தை கொடுத்து யாரை அனுப்புகிறார்? அவருடைய திருவாய்மொழி வார்த்தைகளை சுருளாய் தெய்வன் கொடுத்து தீர்க்கதரிசியை புசிக்க வைத்து அதை எந்த ஜனத்திடம் கொண்டு போக சொல்லுகிறார்? கர்த்தரை பற்றி அறியாத ஜனம் இல்ல. எவ்வளோ சர்க்காஸ்டிக்கா தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி சொல்லுகிறாரு நம்ம பார்க்க முடியுது. ஆனா அதே நேரத்துல அந்த மனதின் உளைச்சலையும் பார்க்க முடிகிறது. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்குள்ள நீ பேசுறது எல்லாமே அவங்களுக்கு விளங்கும்னு சொல்றார். இதை சொல்லும் பொழுதே நமக்கு புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சீஷர்களை முதலாய் ஊழியத்துக்கு அனுப்பும் போது ஓநாய்களாய் மாறி போன இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றாரு. எவ்வளோ இந்த தெய்வத்தினுடைய மன வேதனையை இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது பாருங்க. என்ன மாதிரி விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டை கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். என்ன ஒரு அலர்ட்டை கொடுக்கிறார். நீ புரியாத ஜனங்கிட்ட போல என்னை பத்தி தெரியும், நான் எப்படியெல்லாம் அவளை கையாளுவேன், என்னுடைய வார்த்தைகள் என்ன, அதாவது தெய்வத்தினுடைய அனைத்து காரியங்களையும் ஸ்பஷ்டமாய் அனுபவித்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம். நீங்களும் நானும் அந்த பாக்கியம் பெறல. இங்க பதிவாயிருக்கிறத அப்படியே உள்ள இறக்கிக்கிட்டோம். இந்த சுருள் அப்படியே உள்ள இறக்கிக்கிட்டோம். முற்றிலுமாய் விசுவாசிக்கிறோம். நீங்களும் நானும் மனிதனாய் வந்த இயேசுவை பார்க்கல. But we confess, we truly believe that he is my Lord. எனக்காகத்தான் வந்தார். ஆனா கூட இருந்தாங்க, கூட உட்கார்ந்தாங்க, மார்பல சாஞ்சிக்கிட்டாங்க, அவரோட சாப்பிட்டாங்க. ஆனாலும் ஓநாய்களாய் போன ஜனங்களாய்த்தான் தேவன் அவர்களை பார்த்தார். விளங்காத புரியாத ஜனத்துக்கிட்ட நீ போல எசேக்கியேல், நீ பேசுற வார்த்தைகள் யார் சொல்ற வார்த்தைகள்னு அவளுக்கு நல்லா தெரியும். இது சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க சம்பாஷிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சின்ன அடாப்டிவ் லாங்குவேஜ் நமக்கு வந்துடும். புரியுதுங்களா? அவங்க பேசுற சில அந்த சாயல் விழும். அப்போ டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, இது பார் அவங்க கூட பேசி பழகினதுனால அவங்க வாடை கொஞ்சம் அடிக்குது பார். அதே பிரின்சிபிள் தாங்க. எசேக்கியேல் போய் என்ன பேசினாலும் அது எசேக்கியேலுடைய வார்த்தை இல்லைன்னு ஜனங்களுக்கு நல்லா தெரியுமா? தெய்வம் தான் பேச வச்சு அனுப்பியிருக்கிறார்ன்னு நல்லா தெரியுமா? ஆனா தெரிந்தும் வணங்கா கடுத்துள்ள ஜனமாய் இஸ்ரவேல் இருந்ததாக வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா அந்த ஜனத்தை தான் நீ வந்துட, என் பக்கம் திரும்ப, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி தெய்வம் எதிர்பார்க்கிறார். இங்க எசேக்கியேல் என்ன பண்ணுகிறார்? இந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, 3ஆம் வசனம் தான் முக்கியம். மனுபுத்திரனே, நான் கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. என்ன அர்த்தம்னா, சாப்பிட்டு அப்படியே துப்பிராத, அதை உள்ள இறக்கி டைஜஸ்ட் பண்ணு. அதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். டைஜஸ்ட் பண்றது முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை டைஜஸ்ட் பண்றது முடியாது. இந்த சுருள் தேவாதி தேவனுடைய சுருள், அதுல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு, அதோட கண்டிப்புகளும் அடங்கி இருக்கு. நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை முதல்ல சாப்பிடும் பொழுது, முதல்ல ஒரு 10 பத்தி படிக்கும் பொழுது இனிப்பா இருக்கு. அடுத்து 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 வரும் பொழுது அது ஆசீர்வாதமா தான் இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படி வருமா? ஒரு கண்டிஷனோட வருது. அதை ஏத்துக்க முடியல. முதல்ல தீர்க்கதரிசி ஏத்துக்கணுங்க. தீர்க்கதரிசி முதல்ல அதை ஏத்துக்கிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணாதான் சொல்ல வேண்டியதை சரியா சொல்ல முடியும். அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் ஜனங்க. ஏன்னா இவங்க புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கிற ஜனம் இல்லையா? அங்க போய் பேசுறது, தீர்க்கதரிசனம் சொல்றது ரேசான விஷயம் இல்லையே. எசேக்கியேலுக்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாவே தேவன் யார் என்று நல்லா தெரியும்.
கண்மலையில தண்ணீரை உண்டாக்கி கொடுத்தவர் இல்லையா? நினைக்க முடியாத சோர்ஸ்ல மன்னாவை கொடுத்தாரு. நீங்க யாராவது உருவாக்க முடியுமா? ஒரு பனித்துளியில மன்னாவை உருவாக்கிறீங்களே பார்க்கலாம். எந்த சயின்டிஸ்டாஸ் உருவாக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு பனித்துளியில மன்னாவை அப்படியே உருவாக்கினாலும், அப்படியே அதை ரெப்ளிகேட் பண்ணாலும், என் இஸ்ரவேல் ஜனங்களை இளைப்படையாமல் செய்து ஆரோக்கியமா வைத்த மன்னாவாக அவன் உருவாக்கி கொடுத்துட முடியுமா? முடியாது. அருமையானவர்களே, இவ்வளவு மகத்துவமான தெய்வத்தின் கரத்தின் கிரியைகளை அனுபவித்த ஜனம் இன்னைக்கு தீர்க்கதரிசி போய் சொல்லும் பொழுது அதை ஏத்துக்கணும்னா ஏத்துக்கிற விதத்துல அதுல சாரம் இருக்கணும் இல்லையா? இந்த ஸ்கிரைபா, இந்த எழுத்தரா, இந்த பாரூக் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறார்னா, நான் வெறும் எழுத்தன் மாத்திரமல்ல, நீங்க வெறும் ரெக்கார்ட் பண்றவங்க மாத்திரமல்ல, ரெக்கார்டிங் செக்ரட்டரி மாத்திரம் இல்ல, வெறும் ஸ்கிரைப் மாத்திரம் இல்ல, அந்த சுருளை பாதுகாக்க வேண்டியவர்கள். பாதுகாப்பது மாத்திரமல்ல, முதல்ல அதை நீங்க புசிக்கணும். புசித்து குடல்ல இறக்கணும். குடல்ல இறங்கி டைஜஸ்ட் ஆனாதான் அது சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை தரும். இல்லைன்னா என்ன ஆகும்? உள்ள ஏதோ குளறுபடி இருக்கு உடல்ல, அதனால அது டைஜஸ்ட் ஆகல. என்ன ஆகுது? ஒன்று வெளியில வந்துடுது, இல்லைன்னா சரீரத்துல நோவு வந்துடுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தெய்வத்தினுடைய வார்த்தையை சரியா எடுத்துக்கணும். எடுத்தது மாத்திரமல்ல, அது சரியாய் ஜீரணிப்பதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். போட்டு தண்ணியை போட்டு கப்பு கப்பு கப்புன்னு முழுங்கிட்டு அஜீரணத்துல போய் நின்று வியாதியில முடித்திடக்கூடாது. பொறுமையாக நிதானமாய் தெய்வம் என்ன சொல்லுகிறார், என்ன எழுத வைத்தார், என்ன என் வாழ்க்கையில அவருடைய தரிசனங்களை பதிவு பண்ண வைத்தார், அந்த தரிசனங்கள் உள்ளாக இருக்கிற ரகசியங்கள் என்ன, அதுதானங்க சம்பிரதி வேலை. வெறும் ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம், வெறும் அதிசய அற்புதங்களை கொடுக்கிற வார்த்தைகள், இது மாத்திரம்னா இது முதல் நிலை. சுருளை அப்படி முழுங்கி அந்த நாக்கு நுனியில இருக்கிற ருசி மாத்திரம் போறோம், நம்ம திருப்தியா இருக்கிறோம். ஆனா ருசி நாக்கு நுனியில இருக்கிற வரைக்கும் சரீரத்துக்கு என்னைக்குமே ஆரோக்கியம் கிடையாது. அது உண்மையான ஆகாரமும் கிடையாது. நாக்குல வரைக்கும் ருசி இருந்துட்டு நாக்கை தாண்டி தொண்டையில போய் குடலுக்குள்ள போகும் பொழுது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது பாருங்க, அதுதான் ஆரோக்கியமான ஆகாரம். அதுதான் தெய்வம் சொல்றாங்க, உன் குடல்களுக்குள்ள இறக்குப்பா. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை எப்படியாக இருக்கு? இந்த சுருள் தேவ தரிசனங்களையும் தேவ ரகசியங்களையும் தேவ காரியங்களையும் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாய் நமக்கு இங்க காணப்படுகிறது. ஆனா அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, தேவ பாதத்துல உட்கார்ந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். தெய்வம் என்ன தெரிந்தெடுத்து எனக்கு ரகசியங்களை போதிக்கிறார், எனக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு தானியேலை போல ஒரு அபிஷேகம் ஊற்றுறாருங்க கர்த்தர். ஊற்றிட்டு தானியேலை கொண்டு செய்ததை காட்டிலும் அவர்களை இன்னும் அதிகமாய் செய்யக்கூடிய தெய்வமாய் அவர் இருக்கிறார். அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த நிலைக்குள்ள வருவதற்குள்ளாக ஒரு விசுவாசி கடந்து போகிறானே இன்னல்கள், அது என்ன இன்னல்கள்? தேவ தரிசனங்களையும் தேவ ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் நம்ம பேசுறோம், நம்ம உள்ள இறக்கிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள ஒரு கடினமான ஒரு பாதை இருக்கு. அது என்னன்னா, ஆண்டவனோட ஆசீர்வதிப்பேன் தான் சொல்றாரு. ஆனா எப்போ முழுவதுமா அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுதுன்னா, ஒரு சில கடினங்களை நாம் கடந்து போகும் பொழுதுதான். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பரிசுத்த ஜீவியம். பரிசுத்த ஜீவியம். பாவம் என்னத்தை விளைவிக்கும்னு வேதம் சொல்லுது? மரணத்தை விளைவிக்கும். நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? பரிசுத்தமா இருக்கிறோமா? ரொம்ப பரிசுத்தமா இருந்துட்டோமோ அதனால தான் உயிரோடு இருக்கிறோமோ? இல்லைன்னா வேதம் சொல்லுது மரித்துருவோன்னு சொல்லுச்சே. ஆத்துமா மரித்து போகிறது. ஸோ இன்னைக்கு ஒரு அனலைசிங் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டோம். நான் தேவனுடைய சம்பிரதி, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை எழுத்துகிற எழுத்தனாய் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். அது இப்போ ஒரு சுருளை நான் மெயின்டைன் பண்ணி நான் அதை பாதுகாக்கணும். அது என் உள்ளத்தில் நான் பாதுகாக்கிறேன். ஆனால் அது என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கிற ஒரு சுருளாக என் உள்ளத்தில் இருக்கா? அது இருந்ததுன்னா என்ன ஆகுது? இந்த பரிசுத்தம் நம்மளை அறியாமையே நமக்குள்ள வளர ஆரம்பிச்சு. அப்போ ஆத்மா என்றென்றைக்கும் தேவனுக்குள்ள களி கூறுறது மாத்திரமல்ல, பரிசுத்தமா இருக்கிறது மாத்திரமல்ல, ஜீவனோட இருக்கு. அழைப்பு அதுதாங்க. அதனால தாங்க இயேசு வந்தார். இல்லைன்னா ஆண்டவர் அங்கேயே மனிதன் மரித்தான்னு சொல்லும் போதே நம்முடைய முற்பிதாக்கள் அங்கேயே மரித்து சடலமா போயிருக்கலாம்.
இல்லை 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 இல்லை, ஆண்டவருக்கு அது முக்கியம் இல்லை, ஆத்துமா தான் முக்கியம். அங்கே தான் தேவனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. அந்த ஆத்துமா சரியா எனக்குள்ளாக வளர்ந்துட்டு இருக்கா? என்ன செய்கிறோம்? என் நிலை என்ன? எனக்கு கர்த்தர் சொன்னார், அநேக சத்தியங்களை என்னோடு பேசி இருக்கிறார். ஆனால் அந்த சத்தியங்களை எனக்குள்ளாக நான் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அதுதான் குடல்களில் இறக்க வேண்டிய விஷயம். என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நல்ல வார்த்தைகளை கேட்கும் போது உள்ளத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்போ எசேக்கியேலை போல சாப்பிட ஆரம்பிச்சோன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கு. ஆனால் உலக வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம அபியாசப்படுத்தும் போது, ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள என்ன ஆகுது? ரொம்ப கடினமாக இருக்கு. முதலாவது அந்த கடினம் என்னன்னா, எனக்குள்ளேயே அந்த கடினம் இருக்கு. பிகாஸ் என்னால் கர்த்தர் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் என்னுடைய 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 ஓட்டத்தை நான் வச்சு ஓட முடியல. என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, என்னுடைய சரீர பலவீனமாக இருக்கலாம். சரீர பலவீனத்தை நம்ம எதையாவது சாப்பிட்டு என்னத்தையாவது பண்ணி தேத்திடலாங்க. ஆனால் ஆத்துமா தூங்கிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆத்துமா அசதியாக இருந்தது, அசால்ட்டாக சில விஷயங்களை விட்டாச்சு, இது மாத்திரம் போறோம், இது மாத்திரம் எடுத்துட்டு நம்ம கடைபிடிச்சிருவோம்னு நினைச்சோம்னா சரியா பேலன்ஸ் ஆகலை ஆத்மா. அப்போ அங்கே என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நானே அந்த காரியத்துக்கு ஒரு தடையா இருக்கிறேன். விச் மீன்ஸ் நான் முழுவதுமா அந்த வார்த்தையை அங்கீகரிக்கல, இல்லை புரியல. இப்போ அங்கதான் ஒருத்தர் நமக்கு உதவி பண்றார். அதனால தான் நாம எல்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள்? கிருபையின் காலத்தில் இருக்கிற ஜனங்கள்னா. கிருபைனா என்னங்க? கிருபைனா இன்னைக்கு பாட்டிலெல்லாம் பாடணும், முடியும் கிருபை பெருகுது பெருகுதுன்னெலாம் பாடணும். கிருபைனா நம்ம பேசிக்காக என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், எல்லா இன்னல்களிலும் நம்மை தப்புவித்து கொண்டே இருக்கிறார். இதுதான் கிருபையா? இல்லைங்க. இந்த மெயின் வேலையே, ஆவியானுடைய வேலை என்னன்னா, சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறாரே, அதுதான் கிருபை. அந்த கிருபையை நீங்களும் நானும் இழந்துடக்கூடாது. ஆசீர்வாதத்தை இழக்கவே மாட்டோங்க. ஆசீர்வாதத்தை எப்படி இழப்போம்? இயேசு உள்ள வந்துட்டாரு, எப்படி ஆசீர்வாதம்? நமக்கு தானே ஆசீர்வாதம், நமக்கு தானே ஆரோக்கியம், நமக்கு தானே ஐஸ்வர்யம், அதெல்லாம் நமக்கு இருக்கு. உலக காரியத்திலே மேலானவைகளை கொடுக்கிற தெய்வம் நமக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்தந்த பீரியட்ல கொடுத்து தீர்த்துக்கிட்டே இருப்பார், அவர் வேலையை கரெக்டாக செய்வார். ஆனா நான் இந்த கிருபையை எப்படி லேபிள் பண்ணி வச்சிருக்கிறேன்னா, blessing. Grace is only blessing for me. No, grace is truth. கிருபை தேவாதி தேவனுடைய சத்தியம், அது வேற யாரும் இல்ல, சத்திய பரனாகிய ஆவியானவர். அவரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு பெரிய கிருபைக்குள்ளாக நாம் அமைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இதை தவிர வேற யாரு வேணும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு? இந்த கிருபையில வளர்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஏன்னா நாளைக்கு நான் இதை செய்யணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன், ஆனால் விடிஞ்சிருச்சு, 10 மணிக்கு அந்த காரியத்தை செய்ய போகிறேன், 9:30 மணிக்கு அதை செய்ய முடியாத அளவுக்கு என் தேவன் என்னை மடக்கி போட்டு வீட்டில் உட்கார வச்சிடறார். என்ன நடக்குது? அந்த கிருபையை நான் சரியாக புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது தேவனுக்கு பிரியமில்லை, இது கர்த்தருடைய சிந்தை இல்லை, என்னுடைய சிந்தை. அதனால தான் தேவன் அதை வாய்க்க செய்யலை. இது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற மனம் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? இருந்ததுன்னா இந்த சுருளை நாம ருசித்தது மாத்திரமல்ல, குடலுக்குள்ளே இறக்கி கொண்ட ஜனமாய் இருக்கிறோம். What I'm trying to tell you is, don't always expect positive answers. Don't always expect yes for all what you are doing. No. Many times it will be no from the Lord. எல்லா காரியத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு இருந்ததுன்னா இது தேவனால் அனுகிரகிக்கப்படுகிற காரியம்னு நம்ம நினைச்சுக்கிறோங்க. தப்புங்க, தப்பு. நான் அதை காட்டிலும் இன்னொரு விஷயத்தை பார்க்குறேங்க. நான் எஸ்ன்னு நினைச்சதை என் தேவன் நோன்னு ஆக்குனார்ல, அங்கதாங்க என் தேவனுடைய கிருபையை நான் அதிகமாக ருசிக்கிறேன். ஏன்னா அதை மீறி நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டேஞ்சர் எனக்கு இருக்கு, ஏதோ ஒரு நஷ்டம் எனக்கு இருக்கு. அதனால தான் ஆவியானவர், அம்மா என் கிருபைக்குள்ள வந்துரு, என் கிருபைக்குள்ள வந்துரு, சுருளை நல்லா குடல்ல இறக்க பயிற்சிச்சு பண்ணுக்கோ. எக்ஸசைஸ் டு கெட் the scroll digested within you.
உனக்குள்ள இந்த ஸ்க்ரால் நல்லா டைஜஸ்ட் ஆகும்படியாக இதை நீ உள்ள இறக்கிக்கோமா அப்படின்னு தெய்வம் சொல்றார். அருமையானவர்களே, ஸ்கிரைபா இருக்கிறது லேசான விஷயம் இல்லை. இப்ப நீங்கள்லாம் யாரு? இன்னொரு பாருக்காய் கர்த்தர் உங்களை எழுத்தராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னா எழுதி 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 புத்தகமா போடுங்கன்னு இல்லை, இந்த சுருளை உங்கள் இருதயத்தில் எழுதி இறக்கி குடலுக்குள்ளாக இறக்கி உங்களில் டைஜஸ்ட் ஆகும் பொழுது நீங்க தேறின மனுஷர்களாய் எல்லா சகல சௌக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும், அதாவது சகல ஆவிக்குரிய அனுக்கிரகங்களோடும் வல்லமைகளோடும் உலகத்துல போய் நிற்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? ஒவ்வொரு எசேக்கியலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள், ஒவ்வொரு எரேமியாவை உருவாக்குகிறீர்கள், ஒவ்வொரு பாருக்காய் ஒவ்வொருத்தரை உருவாக்குகிறீர்கள். இதுதான் நம்ம மேல இருந்த கடமை. அதுதான் இந்த எரேமியா செய்தார், அதுதான் எசேக்கியல் செய்தார். ஒப்பு கொடுத்தாங்கங்க, ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல அதிகமா விரும்பினாங்க. ஒரு பீரியட்ல எரேமியா சொல்றார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என் எலும்பை உருக்குகிறதா இருக்கிறதாம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்! எலும்பை உருக்குறதுனா அப்ப அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு வல்லமை, ஒரு அக்கினி இருந்திருக்கணும். என் எலும்புக்குள்ள எரிகிற அக்கினியை போல் இருக்காண்டவரேன்னு சொல்லி சொல்றாரு. இது தாங்க கர்த்தருடைய வார்த்தையை சுருளாக்கி உள்ள இறக்கி அதை டைஜஸ்ட் பண்ணுகிற ஒரு அனுபவம். இரண்டாவது, இந்த சுருள் நன்மை தீமையை பகுத்தறிய செய்கிற சுருளுங்க. இந்த சுருள் என்ன? தீமையிலிருந்து நன்மை தீமை பகுத்தறித, தீமையை வெறுத்து நன்மையை தழுவு வைக்கிற ஒரு சுருளுங்க. யார் என்ன நடத்துவா? எனக்கு நல்லது கெட்டதே தெரியாம என் வாழ்க்கையில நான் வீணடிச்சுட்டேன் என் நாட்களை. வாங்க இங்க, இது உங்களை வழிகாட்டும், இந்த வார்த்தை உங்களை வழிகாட்டும். எழுத ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களை நான் கடந்து வந்திருக்கேனே, ஏன் கடந்து வந்தேன்? அப்படி அலசி 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 பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு தீமை உங்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, வாட் அ பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் இல்லை? யாரு செய்ய முடியும்? நினைச்சு உட்காந்து யோசிச்சு எழுதி செஞ்சாலும் இப்படி செய்ய முடியாதுங்க. நான் பார்த்தது, என் வாழ்க்கை ஃபுல்லா நான் பார்த்ததே தீமை தான். ஆனால் இன்னைக்கும் கர்த்தருடைய கிருபைக்குள்ள நான் இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால், அப்ப அந்த தீமைக்குள்ள ஏதோ ஒரு நன்மை இவனை சுமந்து கொண்டே வந்தது. ஏதோ ஒரு நன்மை சுமந்து கொண்டே வந்தது. காரணம் என்ன? இந்த சுருளை சரியாக உள்ள இறக்கி இருக்கிறான். வெரி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப ஈஸியா புரிந்துக்கிற மாதிரி சொல்றேன். ஒரு கடினமான பாதை வரும் பொழுது நல்லா பார்த்துக்கங்க, அது வெற்றியின் பாதைன்னு பார்ப்பீங்க. உங்க பார்வை அப்படி மாறும். ஏன்னா தேவாதி தேவன் எல்லாத்தையுமே உங்களுக்கு கேள்வியும் கொடுத்துட்டாரு, பதிலும் கொடுத்துட்டாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த சூழல்ல என் தேவன் எப்படியெல்லாம் காரியங்களை மாற்றி போடுவார்ன்ற ரகசியங்கள் உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கு. அந்த ரகசியங்களை நல்லா உள்ள இறக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் அலாம் ஆக போகிறதில்ல, பயப்பட போகிறதில்ல, சூழலை கண்டு நீங்கள் மிரள போகிறதில்ல, ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ண போகிறீங்க. அந்த அனுபவம் தான் இந்த சுருள் நமக்கு கொடுக்கிறது. தீமையை வெறுத்து நன்மையை தழுவுகிற உலகம் காட்டும், இது நல்லா தான் இருக்குது, இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் இதை செய்யறதுக்குன்னு காட்டும். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லைங்க அதுதாங்க தீமை, எனக்கு அதுதாங்க என் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற காரியம். அப்ப அங்கிருந்து நீங்க என்னத்தை தழுவிக்கிட்டு போறீங்க? உலகம் காட்டுற நன்மை உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தீமையா இருக்கிறத நீங்க பார்த்துட்டீங்கல்ல. அப்ப அந்த நன்மையை நீங்க தழுவ ஆரம்பிச்சிட்டீங்களே, அதற்கு அடிப்படை காரணம் என்ன? பிகாஸ் நீங்க தேவ சமூகத்திலே, தேவனுடைய பார்வையிலே எழுத்தர்களா இருந்திருக்கிறீர்கள். அந்த எழுத்தை சுருளாக்கி அந்த சுருளை விழுங்கி இருக்கிறீர்கள். நான் ஏன் திருப்பி திருப்பி இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நம்முடைய பொறுப்பு என்னன்றத ரொம்ப புரிஞ்சுக்கணும். என்ன உங்க கைகள்ல என்ன வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என்ன மாற்றத்தை நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணுன்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் திருப்பி திருப்பி இந்த சுருளை உள்ள இறக்குங்க நான் சொல்றதுக்கான காரணம். வேதம் அறிந்தால் ஒழிய வழி தெரியாது. வேதம் எப்படி அறிந்து கொள்ளுவீர்கள்? க்ரூசேட்ஸ் போறது இல்லையா? இந்த மாதிரி விசேஷத்தை ஜெப கூட்டங்கள் போறது இல்லையா? உங்க சொந்த உறவு எங்க தெய்வத்தோடு? நீங்க எப்போ நீங்களா சுயமா அந்த சுருளை விழுங்க ஆரம்பிக்க போறீங்க? ஒருவர் உள்ள இறக்கினா எவ்வளோ இறக்கிற முடியும்? வாழைப்பழத்தை உரிச்சு
வாயில தான் வைக்க முடியும் இல்லையா? தெய்வம் சுருளை கொடுத்துட்டார். ஒவ்வொரு விசுவாசியும் இதை தனக்குள்ளாக இறக்கிக் கொள்ள வேண்டிய கடமைக்குள்ளாக நாம இருக்கிறோம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இன்னும் 10 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் வேதத்தை படிச்சு நான் தேறிடுவேன் நினைக்காதீங்க. தேவன் இன்றைக்கு இரவு வந்துட்டால் உங்க ஆத்துமாக்குள்ள இந்த சுருள் இறங்கி இருக்கா? உங்க ரத்தத்துல கலந்திருக்கா? உங்க ஆத்துமா இதனால் பலன் அடைந்திருக்கா? அதைத்தான் தெய்வம் பார்ப்பார், அதைத்தான் தெய்வம் பார்ப்பார். அது எதற்கு ஈடாகுது? இந்த சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவின் இடத்துல கொடுத்த சுருளுக்கு ஈடாகிறது. தேவ பிரமாணங்களை கொண்டு கொடுத்தானே, அந்த காரியத்திற்கு ஈடாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஜாக்கிரதையா விசுவாசத்து ஓட்டத்திலே நாம என்னென்னலாம் செய்யணும்ன்றது இருக்கு. சும்மா கர்த்தரனை தண்டிக்கிறார், எனக்கு இது கிடைக்கல, இது என்னமோ நான் பண்ண பாவம், என்னுடைய 7 தலைமுறை பாவம் என்னை தொடர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யாரு சொல்றா? ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? ஏன் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது? பிகாஸ் we have not understood the scroll properly. இந்த சுருளை சரியா புரிந்துக்க என்ன நான் ஒப்பு கொடுக்கல. ஏன்னா நான் எப்பவுமே யாராவது ஒரு டியூஷன் மாஸ்டரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். யாராவது பதில் கொடுக்க மாட்டாங்களா? இது புரியலையே எனக்கு. யாரு சொல்லி கொடுக்கணும்? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லா தான் சொல்றோம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். யார் சொல்லிக் கொடுக்க போறா இந்த சுருளை உங்களுக்கு? எந்த மனிதன் சொல்லிக் கொடுக்க முடியும்? என் தேவன் சொல்லிக் கொடுக்கிற ஞானத்தோடு யாராவது சொல்லிக் கொடுத்துற முடியுமா? சொல்லிக் கொடுத்துட முடியும். இன்னைக்கு தியானிக்கிறோம் இந்த பாருக்கை குறித்து. ரொம்ப எல்லாம் தெரிஞ்சிட்டதுனால கேத்ரின் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களா? இல்லைங்க, இல்லைங்க. இக்னைட் பண்ணி விட்டுருக்காரு ஆண்டவர், அப்படி துவக்கி இருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறோம். இந்த பாருக் அப்படியே நம்மோட தூக்கிக்கிட்டு போகிறோம். வீட்டில் உட்காந்து இந்த எரேமியா புஸ்தகத்தை கம்ப்ளீட்டா வாசிக்க போறோம். அப்ப இந்த பாருக்கை கொண்டு கர்த்தர் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி என்னென்னலாம் செய்தார்ன்றத பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, சிஸ்டர் சொன்னாங்களே நம்ம பாருக்கு நம்ம சம்பிரதின்னு சொன்னாங்களே, அப்போ இயேசு பிதா என்கிட்ட இவ்வளவு பொறுப்புகளை கொடுத்து எதிர்பார்க்கிறாரோ அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த புரிதலுக்கான பயணத்துக்குள்ள நீங்க போன்றதுக்காக அதை துவக்கி இருக்கிறேன் இன்னைக்கு. திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் மெசேஜ், இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஆஃப் பாருக்கை குறித்து ஒரு துவக்கத்தை தான் சொல்லியிருக்கேன். இனிமேல் அசை போட வேண்டியது நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை. அடுத்தபடியாக இந்த சுருள் எதை காண்பிக்கிறது? மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் நமக்கு காண்பிக்கிற ஒரு விஷயம். அதுல கர்த்தருடைய வார்த்தையில மன்னிப்பு இருக்கு. ஒப்புரவாயிட்டோம்னா அவ்வளவுதான், அவரு கடல் ஆழத்துல போட்டுறேன்றாரு. ஆனா நான் போய் தேவ சமூகத்தில் என்ன சொல்றேன்? ஆண்டவரே, நான் இங்கெல்லாம் உங்களை குத்தி நான் தப்பா பேசிட்டேன், உங்களை நான் நினைக்கல, என்னை மன்னிச்சிருங்க சாகும் வரை என் ஜபம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் எப்பவோ கடலுக்குள்ள தூக்கி போட்டு அது எப்பவோ மண்ணோட மண்ணா அழிஞ்சு போச்சு. பழைய கதையை ஏமா பேசிட்டு இருக்க? ஏமா பழைய கதையை பேசுற? நீ புதிய மனிதன். உன்னை என் மார்போடு வைத்திருக்கிறேன். நீ என் சம்பிரதி, நிறைய பொறுப்பு உனக்கு இருக்கு. ஏன் பழச பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் தூக்கி போட்டு நானே முதுகுக்கு பின்னாக போட்டுட்டேன். என்னால நானே நினைச்சா கூட திரும்பி பார்க்க முடியாதே மகளே. உன் பாவங்களை நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் சுமக்கிற? நீ சம்பிரதிமா, நீ சம்பிரதி. நிறைய ரகசியங்களை உனக்குள்ள நான் பதிக்க நான் காத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த சுருள்ல மன்னிப்பு இருக்கு, ஒப்புரவாகுதல் இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு கடிந்து கொள்ளுதலும் வருது. இதை செய்தினா இந்த விளைவு வரும். இங்க அநேகர் அந்த பாதையில கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை மீறினவர்கள் நிச்சயமாக அந்த சாபத்துக்குள்ளாக இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தும் அறியாதது போல வாழுதும், இல்லை அறிந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே, ஆண்டவரே என்னால் இதை செய்ய முடியாது, மன்னிச்சிருங்க, இதனால என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போனாலும் ஒரு நஷ்டத்துக்குள்ளாதான் நம்ம போக போகிறோம். ஆண்டவர் சொன்னதுதான். ஆசிர்வதிப்பேன்னு சொன்னா ஆசிர்வதிப்பார். ஆனால் தண்டிப்பேன்னு சொன்னாருன்னா அதில் தப்பிக்க முடியாது. ஆனால் தண்டிப்பேன்னு எதுக்கு சொல்றாருன்னா, நாம் மனம் மாறி அந்த தண்டனைக்கு எஸ்கேப் ஆக மாட்டோமான்னு எதிர்பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதானே சொல்லுவீங்க? ஒண்ணுமில்ல, தகப்பன் தாய் பிள்ளைகள் உறவை தான் கர்த்தர் இங்கு நமக்கு படம் போட்டு காட்டுகிறார். என்ன சொல்லுவோம்? மனப்பாட வசனம் இன்னைக்கு சொன்னீன்னா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்,
தப்பு கொஞ்சம் திணறி சொன்னாலும் சொல்லிடு. ஏன்னா அந்த வழக்கத்துக்குள்ள நம்ம கொண்டு வர முயற்சிக்கிறோம். அப்போ சாப்பாடு கிடைக்காது அப்படின்ற ஒரு பயம் பிள்ளைக்கு. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, உடனே அது முயற்சிக்குது. ஏதோ ஒரு 4 வசனத்தையாவது வந்து சொல்லுது. நம்ம 10 வசனம் கேட்டோம், ஒரு 4 சொல்லிருச்சு. ஆனா நம்ம சாப்பாடு கொடுக்காம இருக்கிறோமா? கொடுக்குறோம் இல்ல. அதுதான் தேவன் தண்டிப்பேன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்றார், நான் தண்டனை ஏன் கொடுப்பேன்னா அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ, ஆனா நான் தண்டிக்க மனமுடையவர் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். கொஞ்சம் முயற்சி பண்ணேன், முயற்சி பண்றதே இல்லை. என்னால் இவ்வளவுதான் ஆண்டவரே முடியும். உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரே ஒரு சின்ன எஸ்கேபிசம் என்ன இருக்குன்னா, சிலுவையில கள்ளனை தேவன் ரட்சித்தார் இல்லையா, அதனால என்னையும் தேவன் மன்னித்துருவார். அந்த துணிகரத்தினால இன்னைக்கு ரொம்ப அசதியா நிறைய விஷயங்களை ஃபோர்கோ பண்ணி போயிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது. இல்லை, அந்த கேஸே வேற, கள்ளனுடைய கேஸே வேற. நாம நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஜீராவில் குரோப்ஜான் ஊறுது இல்ல, அந்த மாதிரி அவர் கிருபையில ஊறிக்கிட்டு இருக்கிற காலத்துல இருக்கிறோம். கிருபையில ஊறிக்கிட்டு இருக்கோம், இந்த கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த ஜீவாதிபதியை ஒவ்வொரு நாளும் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கூட இருக்கிறதுனால தானங்க நம்ம இவ்வளவு பெரிய இயற்கை பேரழிவிலையும் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அந்த கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. இன்னும் கள்ளனு கொடுத்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்குன்னா அப்ப பரதீசு தான் வேணுமா? உங்களுக்கு பரதீசு தான் வேணுமா? எருசலேம் வேண்டாமா? என்னங்க அழைப்பு மறந்துட்டு என்னத்தையோ நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே. இல்லைங்க, கள்ளனுடைய ஸ்தானம் எனக்கு வேண்டாம், எனக்கு மனவாட்டி ஸ்தானம் தான் வேணும். எனக்கு மனவாட்டி ஸ்தானம் தான் வேணும். பரவாயில்லப்பா, என்ன நீங்க தண்டனை கொடுத்தாலும் நான் அதை மனதில் வைத்து I will try my best with the power of your Holy Spirit to escape that curse. அந்த சாபத்தை நான் தப்புவிப்பதற்கு நீர் அனுக்கிரகித்த உம்முடைய ஆவியானவரின் பலனை கொண்டு நான் இதை மேற்கொள்ளுவேன். ஆண்டவரே, இந்த அறிக்கை வருமா என் அருமை பாருக்குகளே? இந்த அறிக்கை வருமா? அப்போதான் நீங்க சம்பிரதிகள், அப்பொழுதுதான் நீங்க சம்பிரதிகள். 4வதாக இந்த சுருள் கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்த்துகிற விஷயமாய் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிடனாய் வந்தபோது நிறைய விஷயங்களை பேசினார். அங்க மோசேயிடம் கர்த்தர் சொன்ன கட்டளை அடங்கிய புத்தகங்களை கொண்டு வந்தார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி 2 பிரமாணத்துக்குள்ள கொண்டு போய் அதை சின்ன ஹேண்ட் புக்கா, பிரைசிங் புக் மாதிரி சின்னதா கையில கொடுத்துட்டாரு. இல்ல 10 வசனம் இல்லைங்க, 2 வசனம் போருங்க. 2 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 2வது வார்த்தை, 2வது வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாங்க. இதை செய்யறது கஷ்டமா இருக்குல்ல. என்னென்னவோ வசனமெல்லாம் மனப்பாடம் பண்றோம், எத்தனையோ சங்கீதங்கள்லாம் தூக்கத்தை தட்டி எழுப்பினாலும் அறிக்கையிடுறோம். ஆனா தேவனிடத்துல அன்பு கூறுகிறதையும் பிறனிடத்துல அன்பு கூறுகிற வசனத்தை அநேக நேரங்கள்ல வாழ்க்கையிலேயே இல்லையே. அதுதாங்க சுருள். இவ்வளவு பெரிய சுருளை ஒரு பாக்கெட் ஸ்க்ராலா கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்காரு. இதை சுமக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம், இதை குடல்ல இறக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அன்பை காட்ட முடியல, அதை மீறி வெறுப்பு வருது, அதை மீறி கசப்பு வருது. இது எல்லாம் யாருடைய காரியம்? கிருபையின் காலத்திலே வஞ்சிக்கிறவன் அப்பப்ப வந்து போறான், இவ்வளவுதான். இது சத்ருவின் காலம் அல்ல அருமையானவர்களே. எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபஸ் தட் கர்த்தர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். இது சத்ருவின் கிரியை, தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. சத்ருவின் காலமே கிடையாது. சத்ரு இது ஊடுருவுகிற காலமே கிடையாது. சத்ருவுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கு. நம்ம எல்லாம் போன பிறகு அவன் வருவான், அவனுடைய கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஆளும்படியா, அவ்வளவுதான். இப்போ ஆவியானவருடைய காலத்துல இருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்திலே யோபுவை பரீட்சிப்பதற்கு பிசாசு வந்து நின்னான்னு சொல்லுகிற அதே படம் தான் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற படம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுக்குன்னா
தீங்கு நாளுக்கென்று தேவன் இருளையும் உண்டாக்கினார்னு வேதம் சொல்லுகிறதே. அந்த இருள் இல்லைன்னா ஒளியினுடைய மகத்துவம் நமக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், இருள் இல்லைன்னா எப்பவும் ஒளிய பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்ணு மங்கலாயிடும். Your eyes need a kind of relaxation. அந்த ரிலாக்ஸேஷன் என்ன தெரியுமா? அந்த இருளின் பாதையிலே போகும் பொழுது ஒளி பார்த்ததில்லை இந்த கண்ணு, அந்த பிம்பத்தை அந்த இருளில் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போவீங்க? ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு டனல்ல போய்கிட்டே இருக்கு வாழ்க்கை. அதோ தெரியுது ஒரு ஒளி, டனல் முடிய போகுது, ஒரு ஒளி வருது. ஒளி வருதுன்றது எப்ப தெரியும்? ஒளியை பத்தி தெரிஞ்சாதானே அது ஒளின்னு தெரியும். அதனால தான் தெய்வம் இதையெல்லாம் அனுமதிக்கிறார். அப்போ சத்ருவின் கிரியைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சத்ருவின் காலம்னு மாத்திரம் சொல்லாதீங்க, கிருபையின் காலம். சத்ருவின் காலம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பவோ மணவாளனாய் வந்து மணவாட்டியை கொண்டு போயிட்டார் தானே அர்த்தம். இயேசு வந்துட்டாரா? ரகசிய வருகை நிறைவேறிற்றா? சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் வருவார், மணவாட்டியை சேர்க்க வருவார். ஆனா மணவாட்டி பூரணமாய் ஆயத்தப்படுவதற்கு சில இடையூறுகள் இருக்கத்தான் வேண்டும். அப்பதான், எதுக்குன்னா தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை மணவாட்டி உணர்ந்துகிட்டே இருப்பார். தேவனுடைய மகத்துவங்கள் அங்க தெரியும். இந்த சுருள் இந்த காரியத்தை தான் நமக்கு உணர்த்துகிறது. இப்ப தெய்வம் என்ன சொன்னார்? இந்த சுருள்ல என்னத்தை நம்ம பார்க்க முடியுது? அன்பா இருங்கள். அன்பை கத்துக் கொடுக்குது, மன்னிப்பை கத்துக் கொடுக்குது, சத்துருவை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த சுருள் வந்து நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியா தெரிஞ்சாதானே மணவாட்டி மணவாளனுக்காக தயாராக முடியும். என் நேசர் வாசற்படியில் நிற்கிறாள்னு அந்த மணவாட்டி எப்படி சொல்ல முடிஞ்சது? நேசருடைய குரல் எப்படி இருக்கும்னு தெரியும், ஒரு ப்ராக்சியுடைய குரல் எப்படி இருக்கும்னு தெரியும். நேசரை போல பேசுகிற குரல் என்னன்னு தெரியும், நேசரே பேசுகிறாருங்கிற குரலும் மணவாட்டிக்கு தெரியணும். அது எப்ப தெரியும்? கம்ப்ளீட் டைஜஷன் உள்ள ஆனாதான், இந்த வார்த்தை முழுவதுமாக குடல்ல இறங்கி நாள்தான் உங்களால புரிந்து கொள்ள முடியும், இது என் மணவாளனின் சத்தம். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். கடைசி காலங்களிலே இங்கே இயேசு அங்கே இயேசுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம் இல்லை, பயந்துடாதீங்க. ஏன்னா ஆவியானவர் காலம் இருக்கிற வரைக்கும் வஞ்சிக்கிறவன் நிச்சயமாக அவர் பிள்ளைகளை கொள்ளையாடவே முடியாது. எப்போ கொள்ளையாட முடியும்னா நாம தூங்கிட்டோம்னா தான். நம்முடைய ஆத்மா தூங்கிருச்சுன்னா அவன் தட்டிட்டு போயிடுவான். திடீர்னு ஒரு பயம் வரும், ஐயோ ஆண்டவர் வந்து போயிட்டு விட்டு கைவிடப்பட்டுட்டோமோ, ஒரு பயம் வந்துடும். என்னன்னா ஆத்மா தூங்கிருச்சு, எங்கேயோ அசதி ஆயிருச்சு, யாரோ ஒருத்தன் டேக் ஓவர் பண்ணிட்டான், என் வண்டியை வேற ஏதோ ஒன்று ஓட்டிக்கிட்டு போகுது, வேற ஏதோ கிரியை. இந்த புரிதெல்லாம் எப்போ ஏற்படும்? இந்த சுருள் உள்ளக்குள்ள இறங்கும் பொழுதுதான் ஏற்படும், அருமையானவர்களே. ஸோ சம்பரதி ஆகிய பாரூக்கினுடைய பொறுப்புகள் என்ன, எழுத்தனாகிய பாரூக்கினுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்துட்டோம். மூன்றாவது இறுதியாக பாரூக் எரேமியாவின் அருமையான நண்பனாக நம்ம பார்க்க முடியுது. 36ஆம் அதிகாரம் 4-5. அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடன் சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு சுருளில் எழுதினான். இப்போ ஒரு நண்பனா நம்ம யாரை பாவிப்போம்? யார் உங்க நண்பனை நீங்க சொல்லுவீங்க? நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறவன் நண்பன் ஆயிடுவானா? எக்ஸாக்ட்லி. நம்பகமான ஒருவனை தான் நீங்க நண்பனா நீங்க பார்க்க முடியும். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒருவன் நண்பனாக இருக்கிறான் அப்படின்னா, எரேமியாவை நம்ம நல்லா தெரியும், அருமையான 100% தீர்க்கதரிசி அவர். அவருக்கு ஒருவன் நண்பனாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா அவருடைய மனம் அந்த தீர்க்கதரிசியோடு ஒத்து போகணும். ஒத்து போகணும்னா என்னன்னா, இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டோட உட்காந்து ஜெபிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து திடீர்னு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க,
தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஜெபம் முடிஞ்சிருச்சு. முடிந்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அதை நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? ஏன் நம்புறீங்க? ஏன் நம்புறீங்க? அவர் நண்பன்றனால நம்புறீங்களா? ஆவிக்குரிய நண்பன் எப்படிப்பட்டவன்னா, இவனுடைய ஆத்மாவும் அவனுடைய ஆத்மாவும் ஒன்னா இருக்குமே, அவன் தான் நண்பன். உள்ளம் இல்ல, ஆத்மா ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஒன்றிக்கிட்டு இருக்கும் பாருங்க. ராஜாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எகு ஆகாமனுடைய வம்சத்தை அப்படியே அழிக்கிறதுக்கு தேவன் அவனை அரசனாக்குகிறார். பார்க்கலாமா அந்த பகுதியை? இட் இஸ் so nice. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எகுவை ஆகாமனுடைய வம்சத்தை அழிக்கும்படியாக தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அவர் அப்படியே ஒவ்வொருத்தரையா அழிச்சுக்கிட்டே வரும் பொழுது வழியில் ஒரு மனிதனை பார்க்கிறார். அவர் தான் ரேகாபியர் வம்சத்தை சேர்ந்த யோனதாப். 15ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்க. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். இதுதாங்க ஆத்தும நண்பனுடைய காரியங்கள். ஆத்தும நண்பனுடைய ரகசியம் இதுதான். நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கலாம், ஆனால் ஆத்தும நண்பன் போது ஸ்பிரிச்சுவலா யூ டெஃபினெட்லி நீட் அ ஃப்ரெண்ட். அது எங்கே போய் தேடுவீங்க? எங்கே போய் தேடுவீங்க? ஒரே ஆத்தும நண்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரே ஆத்தும நண்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அனுமதித்தால் அதே சுபாவத்தோடு யாரையாவது நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கலாம் தேவன். ஆனால் பட் காட் இஸ் வெரி பொசசிவ் இன் தட் நேச்சர். அவர் ஸ்தானத்தை, எந்த ஸ்தானத்தையும் அவர் பிள்ளைகளுக்கு வேற ஒருவன் கொடுக்கவே மாட்டார். நான் தான் மணவாளன், நான் தான் அரசன், நான் தான் ரட்சகர், இன்னும் நான் தான் நண்பன். என்ன உறவுங்க! பல உறவுகளை அடக்கி காண்பிக்கிற தேவன் நம் தேவன். இவர் என்ன சொல்றார்? எகு அழிச்சுக்கிட்டே போறாரு. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல யோனதாபை பார்க்கிறார். பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குள்ள என்ன உறவுன்னு பெருசா ஒன்றும் பதிவாகல. பட் அந்த அபிஷேகம் என்னத்தை பேச வைக்கிறது என்பதை தான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. எகுவுக்கு பொழியப்பட்ட அபிஷேகம் அதே அபிஷேகத்தை உடையவனை பார்க்க செய்கிறது இல்லையா? அதுதாங்க, அது நம்ம வாழ்க்கையில ஏற்படணும். அதுதான் கொஞ்சம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கொஞ்சம் நம்ம அப்படியே தொய்ந்து போயிருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு என்கரேஜிங் வேர்ட், அங்கிருந்து ஒரு சப்போர்ட், இது எங்க இருந்து உங்களுக்கு உருவாகுமோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோனதாவின் ஸ்தானத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா, எகுவை போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அனைத்து காரியங்களையும் தீர்த்து விடுவீர்கள், செய்து தீர்ப்பீர்கள், வெற்றியாய் செய்து தீர்ப்பீர்கள், முழுமையாய் நிறைவேற்றுவீர்கள். அவர் சொல்லுகிறார், என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையா இருக்கிறது. என்ன வார்த்தைங்க அது! என்னவா? என் இருதயம் உன் இருதயத்தோட. அந்த மனிதனுடைய இருதயத்திலே இவருடைய இருதயம் எப்படி செம்மையா இருக்குன்னு எப்படிங்க தெரியும்? எப்படிங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும்? வாட் a mysterious anointing! என்ன ஒரு அனுபவம் அருமையானவர்களே! இந்த அனுபவத்துக்குள்ள எப்போ வரப்போறோம்? எப்போ வரப்போகிறோம்? இந்த அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வஞ்சிக்கவே முடியாதுங்க. நம்ம வஞ்சிக்கவே முடியாது. 100% எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு நிற்கிறவர்களாய் நம்ம காட்சி அளிப்போமே. அங்கதாங்க தெய்வம் சொல்றார், என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்குதா? அந்த ரீடிங் எப்பமா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பிக்க போகுது. எப்போ ஆரம்பிக்கும்னா, அவரை ஆப்ரேட் பண்ண விடணும், அவர் நம்ம கிட்ட பேச விடணும், அவர் நம்ம மூலமாக செயல்பட விடும் பொழுதுதான். இதையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நான் 24 மணி நேரம் உபவாசம் இருக்கிறேன், தேவன் என்னோடு பேசுவார், நான் உபவாச கூட்டத்துக்கு போகிறேன், நான் அங்க அபிஷேக கூட்டத்துக்கு போகிறேன், அற்புத கூட்டத்துக்கு போகிறேன், சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போகிறேன். இருதயம் உன் இருதயத்தோடு, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிற அனுபவம் வராது. ஏன்னா யோனதாபை வீட்டில் விட்டுட்டு, நண்பனை வீட்டில் விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டோம் உபவாசம் போட்டு கர்த்தரை துதிப்பதற்கு. நண்பன் உள்ள இருக்காருங்க.
என் இருதயம் அந்த நண்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற இருதயமா இருக்கிறதா? எவ்வளோ டிஃபிகல்ட் இது தெரியுமா? இந்த சுருள் அவ்வளவு கடினமானது. அங்கதான் டைஜஷன் ஏற்படணும். கொஞ்சம் தூரம் போயிருச்சு, இவ்வளவு தூரம் போயிருச்சு, இன்னும் போகணும். அது போக மாட்டேங்குது. ஏன்னா இயேசுவை இன்னும் நண்பனாக நம்ம அங்கீகரிக்கல. லார்ட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், என் நண்பனாக இயேசுவேன் வாயில மாத்திரம்தான் சொல்றோம். ஆனா இருதயம் அவருடைய இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறதா? இயேசுவின் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? 33 வருடங்கள், 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம். அவர் ஊழியத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த 3.5 வருட ஊழியங்களை வைத்து அவருடைய இருதயத்தை நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட இருதயம்? விபச்சாரி என்று சொல்லாத இருதயம், பிரமாணத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வைராக்கியம் கொண்ட இருதயம், பிரமாணத்தை திரிக்காத இருதயம், என்னுடைய சுயநீதியை காலில் மிதித்த இருதயம். போதகரே அண்ணா ஒருத்தன் கேட்குறான், என்ன ஏன்பா போதகரே? இல்லை, எவ்வளவு தெய்வம் தாழ்த்தினார் தன்னை, என்ன ஏன்பா உயர்த்தி பேசுற? நல்ல போதகரே, கரெக்ட், அங்குதான் முக்கியம், அதான் நல்லதான் முக்கியம். நல்ல போதகரே, தேவன் ஒருவர் தவிர. அந்த நல்லவருடைய இருதயத்துக்கு செம்மையாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா? சிம்பிள். நல்லவங்களா நம்ம இருக்கிறோமா? நல்லவங்களா நம்ம? உங்களையே கண்ணாடி மண்டன் கேட்டுக்கோங்களேன், நீ நல்லவளா? நீ நல்லவள்னா யோனதாபை பார்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே என் இருதயம் உம்முடைய இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறதாப்பா. செம்மையாக இருக்கிறதுனா சேம் அலைன்மெண்ட், முன்ன பின்ன கூட இல்லை, முன்ன பின்ன இருந்தால் கூட சரியாக போகாது வண்டி. சேம் அலைன்மெண்ட். உங்கள் இருதயம் தெய்வத்தின் இருதயம் அப்படியே பரிசுத்தத்தில் எப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு டீவியேஷனும் இல்லை. அன்புல எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு டீவியேஷன் இல்லை. மன்னிப்புல எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு டீவியேஷன் இல்லை. பரிசுத்தத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு டீவியேஷனும் இல்லை. சரியா போயிட்டு இருக்குப்பா. தேவனுடைய இருதயத்தோடு இவர்கள் இருதயம் செம்மையாய் போய்கொண்டிருக்கு. போன உடனே என்ன நடக்குது? எகு என்ன பண்ணார்? யோனதாவை தன்னுடைய சேரியட்ல ஏத்திக்கிட்டார். அடுத்த வசனம் பாருங்க. இல்ல 15ஆம் வசனத்திலேயே அந்த பின்பாகம். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா. இயேசு உங்களோடு இருக்காரு. அவர் தொடுதலை உணர்றீங்களா? என் இயேசுவின் தொடுதலை உணர்றீங்களா? உங்கள் நண்பனின் தொடுதலை உணர்றீங்களா? யாரையோ நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, அவங்க 2 வார்த்தை சொன்னா மனசுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த நண்பனுடைய கரத்தின் தொடுதலை. Have you ever felt the warmth of Jesus Christ? Have you ever felt that? தேவனுடைய தொடுதலை, அந்த உஷ்ணத்தை உணர்ந்திருக்கிறீங்களா? இல்ல செத்த மனிதனுடைய கரங்களை தொட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கா? என் இயேசுவின் கரத்தை தொட்ட அந்த உணர்வு இருக்காதே. எப்பவும் அதெல்லாம் அனல் இருக்குமே. அவர் ஜீவாதிபதியாச்சே. அந்த கரத்தோட உங்க கரம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே நீங்க என்னோட வாங்க, என்னோட வந்துருங்கப்பா, என்னோட வா, உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறச் சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். You are challenging to whom? To your friend Jesus Christ. கேட்க கஷ்டமா இருக்கோ? பிசாசுக்கு தானே சவால் கொடுக்கணும், இயேசுவுக்கு சவால் கொடுக்க சொல்றாங்களே. இயேசு நண்பனாய் இப்பொழுது உங்களோடு இருக்கிறார். அவரை உங்களோட ஏத்திக்கிட்டீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? ஆண்டவரே நீங்க சொன்ன அத்தனை காரியமும் என் பிதாவாகிய தேவனும் நீ சொன்ன பரிசுத்த ஆவியானவரும் என்னோடு இருந்து செய்ய போகிற காரியத்தை பாருங்க ஏசப்பா, என்ன நடக்குதுங்க?
அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடைய சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவிலே ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். ஆகாப் வேற ஒண்ணுமே இல்லை, பாகாலின் ஒரு முழு உருவம், பிசாசின் முழு உருவம். ஆகாப் என்றாலே சத்ருவின் கிரியை தான். தேவனுக்கு புறமான அனைத்து செயலுக்கும் ஒரு உருவம்னா அது ஆகாப். கர்த்தருக்கு புறமான, கர்த்தரை விற்று போட்ட ஒரு வாழ்க்கையிலே அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தூதர்களை கர்த்தர் உருவாக்கி, வானத்தையும் பூமியும் கர்த்தர் உண்டாக்கி அவங்க பொறுப்புல கொடுக்கும் போது என்ன பண்ணா பிரதான தூதன், கேருபாகிய பிரதான தூதன் என்ன செய்தான்? விழுந்து போற அளவுக்கு கர்த்தருக்கு விரோதமாக யோசித்தானே, அதே தான் ஆகாப். ஆகாபை யோசித்தீங்கன்னா லூசிஃபரை மனசுல வச்சுக்கோங்க, இவ்வளவுதான். அதே லைஃப். அவன் தூதன், இவன் மனுஷன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே, எலியா யார்? தீர்க்கதரிசி. அருமையானவர்களே, இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மோசே என்னவாக சொன்னார்? உபாகமம் 18ஆம் அதிகாரம் எடுங்க. என்னை போல ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாரா இல்லையா? என்னை போல ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாரா இல்லையா? இங்க எலியா யாரை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அந்த தீர்க்கதரிசி என் மூலமாக, எலியாவின் மூலமாக சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவிலே ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற பிதா கொடுத்த தீர்க்கதரிசி அறிவித்து போன அனைத்து சத்துவங்களையும், அனைத்து வல்லமைகளையும், அனைத்து காரியங்களையும் நாம என்ன செய்கிறோம்? சத்ருவை அவனுடைய அனைத்து காரியங்களையும் தவிடுபடியாக்கி போடுகிறோம். இதை உங்கள் நண்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து நீங்க செய்ய போகிற யுத்தத்தை அவர் பார்க்கணுமா வேண்டாமா? அப்போ நீங்களாம் யார்? இன்னைக்கு நீங்களாம் யாருன்றதை பார்த்துக்கிட்டோம். பாரூக்குகள். நாம வெறும் சம்பிரதி மாத்திரமல்ல, சம்பிரதி கையில என்னென்ன பொறுப்புகள் இருக்கு? ரகசியங்களை, தேவ ரகசியங்களை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கு. அதோடு கூட பிரமாணங்களை கடைசி வரை பாதுகாத்து அதை அப்படியே தேவ சமூகத்திலே சுமந்து கொண்டவர்களாய் நாம வாழ்ந்து தீர்க்கும் பொழுது தேவ சமூகத்திலே அது போய் நிறைவேறுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அவருடைய ஸ்கிரைபா நாம இருக்கணும். ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு நாம் எழுத்தர்களாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எழுத்தர்களாய், இயேசு சொல்லி போன, அவர் ஊழியத்தின் பாதையிலே சொல்லி போன அனைத்து காரியங்களையும் நம் இருதயத்தில் எழுதி அந்த சுருளை முதலாவது நமக்குள்ளாக இறக்கி அதை டைஜஸ்ட் பண்ண வைத்து குடல்களுக்குள்ளாக இறக்கி அதுக்கப்புறம் வெளியில போய் அறிவிப்பதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த நாம ஒப்பு கொடுக்கணும். அப்ப அந்த சுருள், அதுல என்னன்னா நீங்க கொண்டு போகிற அந்த சுருள்ல என்னென்னலாம் இருக்கு? அன்பு, தெய்வத்தின் மேல காட்டுகிற அன்பு, மனிதர் மேல் காட்டுகிற அன்பு. இது ரெண்டுமே ஒரே குவாலிட்டி அன்பு. அது தெய்வத்துக்கிட்ட, இது மனுஷங்கிட்டன்றதுனால அது வேற மாதிரி, இது வேற மாதிரினா அந்த பிரமாணம் நிறைவேறவில்லை. அது ராங். உங்க புரிதல் தப்பு. தெய்வத்துக்கிட்ட எப்படி நீங்க அன்பு கூறுகிறீர்கள்? பரிசுத்தத்தோடு அன்பு கூறுகிறீர்கள். மனிதரோடு அதே அன்பை எப்படி காட்டுகிறீர்கள்? அதே பரிசுத்தத்தை காட்டுகிறீர்கள். தெய்வத்தோடு எப்படி அன்பு கூறுகிறீர்கள்? மன்னிப்புள்ள இருதயத்தோடு அன்பு கூறுகிறீர்கள். அதே அன்பை மனிதனிடமும் காட்டுகிறீர்கள். அப்படின்னா என்ன? மன்னிக்கிறீங்க, மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ரத்தத்துல அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். இப்போ இந்த சம்பிரதி, இந்த எழுத்தர், இதனுடைய காரியங்கள்லாம் பார்த்தோமே. இறுதியாக இது ரெண்டுத்தை காட்டிலும் இறுதியான ஒரு பதவி இருக்கு பாருங்க, அதுதாங்க நான் ரொம்ப செரிஷ் பண்றேன். என் இயேசுவுக்கு சிநேகிதியாய், சிநேகிதனாய். நான் கூப்பிட்டா என் வண்டியில் ஆண்டவர் ஏறிடுவாருங்க. என் வண்டியில் ஆண்டவர் ஏறிடுவாரு, என்னுடைய ரதத்தில் அவர் ஏறிடுவாரு. ஆனா ஏறின பிறகு அவர் பார்க்க விரும்புகிற விஷயம்,
பிதா வாக்கு பண்ணினவைகளை நான் நிறைவேற்றுகிறவளா இருக்கிறேனா? யோனதாப யெகூ ஏத்துனாருங்க. அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. எலியா மூலமா தெய்வம் சொன்னதை நான் செய்ய போகிற காரியத்தை நீ பாருன்னு சொல்லி சொன்னாரு. சொன்னதை செய்து காட்டிட்டாரு. யோனதாபுக்கு என்ன நினைச்சிருப்பாரு? என் டைம் வேஸ்ட் ஆகல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்குதான்னு சொன்னானே, அப்போ எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் ஒருவர் தானே. அவர்தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சைன் வேணுங்க, இந்த சைன் வேணும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவரை செயல்பட விடுகிறேனா? அதைத்தான் ஆண்டவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். இயேசு என்ன சொல்லி போனார்? என்னிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிப்பார்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி போனாரு. அப்ப இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களோட இருந்து அதை அப்படியே கையாளுகிறீர்களா? அவர் ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? இல்லை உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸை வச்சுக்கிட்டு விசுவாச வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது தாங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அருமையானவர்களே, இந்த பாருக்கை குறித்து இது ஒரு துவக்கமான ஒரு விஷயம்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை காண்பிப்பார். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பாருக்கை குறித்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இவர் சம்பிரதியா மாத்திரமல்ல, எழுத்தரா மாத்திரமல்ல, ஸ்கிரைபா மாத்திரமல்ல, ஒரு நண்பனா மாத்திரமல்ல, ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் இருந்த ஒரு மனிதனாயும் காணப்பட்டார். எப்படி சொல்றேன்னா, வசனம் மாத்திரம் சொல்றேன், இப்ப படிக்க நேரம் இல்லை. எரேமியா 36ஆம் அதிகாரத்துல தெய்வம் எருசலேமே பாபிலோன் சிறையிருப்புக்கு போகுதுன்றத சொல்லிடுறாரு. அது அங்க நிறைவேறாகிற காலம் துவங்கினது. ஆனாலும் அவங்க வந்துட்டாங்க, எதிரிகள்லாம் வந்துட்டாங்க, பாபிலோனியர்கள் முற்றுகை போட்டுட்டாங்க. ஆனா தெய்வம் எரேமியாவை கூப்பிட்டு, உன் பெரியப்பா மகன் மூலமாக ஒரு நிலத்தை நீ இந்த இடத்துல வாங்கணும். எந்த இடத்துல எங்க பாபிலோனியர் சிறைபிடித்திருக்கிறாங்களோ, இவங்க வாழ்ந்த இந்த இடத்துல எங்க சிறைபிடித்திருக்கிறாங்களோ அந்த இடத்துல, எங்க அடிமைத்தனத்துக்குள்ள போயிருக்கிற ஒரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர், அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு தான் கர்த்தர் சொன்னார், நீங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக போவீங்க, சில காலம் அங்க இருப்பீங்க, 70 ஆண்டுக்கு பிறகு ஒரு விடுதலை உண்டாகும். இது எல்லாம் சொல்லித்தான் அனுப்புறாரு. ஆனா அந்த 36ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சிறையிருப்புக்குள்ள போயாச்சு. ஆனா எரேமியாவை அழைத்து தேவன் சொல்கிறார், உன் பெரியப்பா மகன் மூலமா மகன் உங்ககிட்ட ஒரு நிலத்தை கொடுப்பான், அதை நீ இவ்வளவு கிரயம் கொடுத்து வாங்கி அதை என்ன பண்ணு, அந்த பத்திரப்பதிவுல நீ பாரூக்க கூட வச்சுக்கோ, இன்னும் நிறைய சாட்சிகளை வச்சுக்கோ, பாரூக்கையும் கூட வச்சுக்கோ. சாட்சி கையெழுத்து போடுறது மாத்திரமில்ல, சாட்சியா கூட நிக்கிறது மாத்திரமில்ல, அந்த பத்திரத்தையும் அதனுடைய நகலையும் பாரூக் கையில கொடுத்து நெடுநாளாய் அது பாதுகாக்கிற அளவிற்கு அதை பத்திரமான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்லு. ஏன்னா அது என்னத்துக்கு அடையாளம்னா, உன் சிறையிருப்பு இப்படியே முடிய போகிறது இல்ல. There is one end for it. அந்த எண்டுல நீ எல்லாத்தையும் இழந்தியே, உனக்கு ஆதாரமாக உன் சொந்தமாக இந்த நிலம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நான் கிரயம் கொடுத்து வாங்க வைத்த இந்த நிலத்தை என் ஜனங்கள் பார்ப்பார்கள், இந்த இடத்துல திரும்பவுமாக இதை ஆண்டு அனுபவிப்பார்கள்ன்றத கர்த்தர் சொல்லுகிறார், செய்து காட்டுகிறார். அப்ப இந்த பாரூக் எத்தனை காலங்கள் இந்த தீர்க்கதரிசி கையில கொடுத்து போன அந்த பத்திரத்தையும் அந்த நகலையும் கொஞ்சம் கூட பொட்டரிச்சிடக்கூடாது. சிறையிருப்பு முடிஞ்சு இந்த ஜனங்கள் வரும்பொழுது இந்த கிரயம் கொடுத்து வாங்கின நிலத்திற்கான ஆதாரத்தை இந்த ஜனங்கள் பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிரயத்தை கொடுத்து உன்னை சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நாம அதை என்ன பண்றோம்? பத்திரமாய் அதை வைத்து அந்த ரட்சிப்பு நிறைவேற அந்த கிரயத்தை அவமதிக்காமல், அந்த சாசனத்தை, ரட்சிப்பு என்கிற சாசனத்தை பத்திரமாக என் வாழ்க்கையில ஒருபொழுதும் பொட்டரித்திராத படிக்க, அது மண்ணோடு மண்ணாய் போயிடாத படிக்க, என் சந்ததியும் அதை அந்த ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்படுவதற்கு நான் அதை பாதுகாக்கணுமா இல்லையா? இப்போ பாரூக்கினுடைய பொறுப்பு சம்பிரதி பொறுப்பு மாத்திரம் இல்லை, ஸ்கிரைபு பொறுப்பு மாத்திரம் இல்லை, நண்பன்கிற ஸ்தானம் மாத்திரம் இல்லை, கர்த்தர் சம்பாதித்து கிரயம் கொடுத்து சம்பாதித்து கொடுத்ததை பாதுகாக்கிற பொறுப்பு எல்லாத்த விட சிறந்த பொறுப்பு. காரணம் என்னன்னா, அந்த ரட்சிப்பு எனக்கு மாத்திரமல்ல,
உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும்னு தெய்வம் சொன்னாரே, அது நிறைவேற வேண்டும். 100% நிறைவேற வேண்டும். இதற்கு யார் என்ன இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றோம்? நாம தான். கர்த்தருடைய ரட்சிப்பு என்னும் சாசனத்தை பத்திரமாய் பாதுகாத்து, எப்படி பாதுகாக்க போறோம்? முதலாவது, நான் அதை பொக்கிஷ வைப்பாய் பாவித்தா தானே என் சந்ததி அதை பாவிக்கும். அப்போ என் ப்ரையாரிட்டி எங்க இருக்குங்க? என் ரட்சிப்புல இருக்குங்க. என் ரட்சிப்புல தான் என் சிந்தை முழுவதுமாக இருக்கு. ரட்சிப்பை நான் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரட்சிப்பை எதுக்காகவும் நான் வித்து போட மாட்டேன். இதுதான் சம்பிரதியின் பொறுப்பு, ஸ்கிரைப் எழுத்தனின் பொறுப்பு, நண்பனின் பொறுப்பு. அருமையானவர்களே, தெய்வம் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த பாருக்கை குறித்து நிறைய காலங்களில் நேரங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் அவருக்குள்ள இருந்த அழைப்பு, எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலியில இருந்து அவர் வந்திருந்தாலும் தான் யார் என்பதை ஒரு நாளும் அவர் நினைக்கல. ஒரு தீர்க்கதரிசிக்கு, ஒரு ஸ்கிரைபா தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு உயர்ந்த மனிதன், அரிஸ்டோக்ராட், சமுதாயத்திலே உயர்ந்த நிலையிலே இருந்து வாழ்ந்து தெய்வத்துக்குள்ளாக இருந்த குடும்பம் அது. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து மனிதன் ஒரு தீர்க்கதரிசிக்கு தெய்வம் அவரிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ராஜாவிடம் கூட போய் துணிவாய், இந்த தேசம் அழிக்கப்பட போகிறது, நீ சிறையாக்கப்பட போகிறாய் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவு இந்த பாரூக்கு ஏற்படுத்தது என்றால், அந்த தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இந்த பாரூக்கின் உள்ளத்திலும் இருந்திருக்கணுமா இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம், பிதாவாகிய தேவன் இயேசுவானவரை வல்லமையான அபிஷேகத்தோடு அனுப்பினார். அதே அபிஷேகத்தை நமக்கு விட்டு வைத்து போயிருக்கிறார். அந்த அபிஷேகநாதர் இந்த பாரூக்கை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாரோ அதுபோல நம் ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்தட்டும். தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஆமாப்பா, நீதான் எங்கள் கோட்டை, நீங்க தான்ப்பா தஞ்சம். அன்றைக்கு யோனதாவிடம் கேட்டது போல ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு கேட்கிறோம்ப்பா, எங்க இருதயம் உங்க இருதயத்தோட செம்மையா இருக்க ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோமாப்பா. எங்கள் நண்பனே, எங்கள் சகோதரரே, நீங்க சொல்லுங்க ஏசப்பா, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்றோமா? நீர் கொடுத்த இந்த சுருளை சரியாக உட்கொண்டு இருக்கிறோமா? அது எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாப்பா. ஆவியானவரே, எங்களோட பேசுங்க, எங்களுக்கு உணர்த்திடுங்க அப்பா, உணர்த்திடுங்க. இனி காலம் இல்லையே, இயேசு வந்துடுவாரே, மனவாளனாக வந்துடுவாரே. நாங்க ஆயத்தமாகணும் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஆயத்தமாகணும். மனுஷீகத்தை எடுத்து போடுங்கப்பா, தெய்வீகத்தை எங்களுக்குள்ளாக வைத்திடுங்க தகப்பனே. யெகோவா தேவனே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த பாருக்கை எவ்வளவு அருமையான இந்த தீர்க்கதரிசியோடு உபயோகித்தீரப்பா. இயேசுவானவரோடு எங்களையும் உபயோகிக்க கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கிறீர். இந்த ரட்சிப்பை நாங்கள் எக்காரணத்திலும் எதற்காகவும் நாங்கள் இழந்திடாதபடிக்கு சகல காவலோடு ஆண்டவர் இந்த விசுவாச வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தியானத்திலே கலந்திருந்த மக்களை நீங்க ஆசீர்வதிங்க. மனப்பூர்வமாய் உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் எல்லாவித தைரியத்தோடும் இந்த வாழ்க்கையிலே தெய்வத்தை மையமாக கொண்டு ஓடட்டும் ஐயா. நீர் அவர்களோடு இருக்கிறீர். அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறீர். எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு விடுதலையோடு உம்மை ஆராதிக்கிற சூழல்களை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தாரும். ரட்சிப்பு நிறைவேற ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஒரு மனதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எஞ்சிருக்க நாளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. நீர் நடத்தி அருளும். தேவ நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். எங்கள் செயல், சிந்தை, பேச்சு எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவைகளாய் இருக்கட்டும். தேவ அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகிற
ஒரு அப்பியாசத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும் ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தும். கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்து எங்கள் விசுவாசத்தை துவக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அற்புதமாய் நீர் முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். பவுல் அப்போஸ்தலனோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அறிக்கை செய்திருக்கிறோம் பிதாவே, அறிக்கை செய்திருக்கிறோம். விசுவாசத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வார்த்தையிலே வைக்கிறோம். நீர் பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you, God bless you. வருகிற புத்தாண்டில் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு செய்வார், மேலான காரியங்களை செய்வார். அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கிற வாக்கு தத்தம் இல்லை, என்றென்றுமாய் என் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொலங்கும். தடைப்பட்ட எல்லா காரியமும் வருகிற ஆண்டிலே கர்த்தர் நிறைவேற்றி தருவார். முதல் நாளிலிருந்து அதை நீங்கள் பார்ப்பீங்க. என் இயேசுவின் நாமத்திலே தேவ சமூகத்திலே இதை நான் சொல்லி போகிறேன். கர்த்தருடைய வருகையிலே நாம் எல்லாரும் பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா.